ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் மத்தியிலே தேவ வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு என்னென்று கேட்டால், கணவன் மனைவி. இன்றைக்கு அநேக இடங்களில் கணவன் மனைவிமார்களுக்குள்ள பிரச்சனைகள். ஆனால் ஏன் அது வருகிறது, என்னத்துக்கு வருகிறது என்று சொன்னால், நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், சில மனைவிமார்களுக்குள்ள ஈக்கோ, சில கணவன்மாருக்குள்ள ஈக்கோ. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கக்கூடாது. அது இருந்தால் அதை எடுத்து போடணும். ஏனென்று கேட்டால், நாங்கள் திருமணமாகும் போது 2 பேரும் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்டால், கணவன் மனைவி 2 பேரும் இன்பத்திலையும் துன்பத்திலையும் நாங்கள் பங்கு பெறுறோம் என்று சொல்கிறோம். ஆனால் இன்பம் வரும்போது நாங்கள் எங்களுக்குள்ள நல்ல மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது கணவனை விட வேறொருவரும் இல்லையன்றது மாதிரி நாங்கள் கணக்கு போட்டுருவோம். எந்த புருஷனை போல ஒருத்தர் இல்லையன்றது மாதிரி நாங்கள் கணக்கு போடுவோம். ஆனால் ஒரு துன்பம் வரும்போது அவரோடு சேர்ந்து நாங்கள் நடக்கிறதில்லை. மனைவிக்கு துன்பம் வருகிறது என்று சொன்னால் அது கூடுதலாக வர்றது குறைவு. என்னென்னு கேட்டால், ஒன்றில் வருத்தங்கள் அல்லைன்னு சொன்னால் பிள்ளைகள் பிறக்கும்போது இல்லை ஒரு அப்படியான காரியங்களுக்கு கணவன்மார் உதவி கண்டிப்பாக செய்தே ஆக வேணும். ஆனால் கணவன்மாருக்கு வருகிற உபத்திரவங்கள் கூட என்னென்னு கேட்டால், அவங்களுக்கு வேலைத்தளத்தால் வரும், குடும்பத்தில் பிள்ளைகளால் வரும், எல்லாத்துக்கும் கணவன்மார் தான் முன்னுக்கு நிற்பாங்க. என்னென்னு கேட்டால், என்ன அவங்களோட மனைவியை திருத்த தெரியாது, அவங்களுடைய அப்போ கணவன்மாருக்கு வருகிற துன்பங்கள் ஏராளமாக இருக்குது. இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த துன்பம் ஏராளமாக இருந்தது. அது மாதிரி தான் கணவன்மாருக்கும் வருகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். மனைவிமார் வீட்டோரமாக இருந்து கனிதரம், திராட்சை செடி, பிள்ளைகள் உருவ மரக்கன்றுகள் அப்படி என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், கொள்ளுகிறோம். ஆனாலும் சில மனைவிமார்களுக்குள்ள வருகிற பிரச்சனைகள் என்னென்னு கேட்டால், உலகத்துக்குரிய காரியங்களினால பிரச்சனைகள். உலகத்துக்குரிய நான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டால், மனைவிமார் எப்படி இருக்கணும், கணவன்மார் எப்படி. இன்றைக்கு சபைகளில் அநேக சபைகளில் பிரச்சனைகள் மனைவிமாரால் வருகிறத நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஊழியக்காருடைய மனைவிமார், மேப்பன்மாருடைய மனைவிமார், மூப்பர்மார்களுடைய மனைவிமார். இன்றைக்கு நான் அதை முடித்து உங்களுக்கு முதல்ல ஒரு ஜெபத்தோடு நான் இதை காரியத்தை ஏற்படுத்த வேணும். அதனால் நம்ம உங்களுக்கு பின்னுக்கு வர்றேன். இப்போ ஒரு ஜெபத்தோடு முடிப்போம். ஜெபத்தோட வார்த்தைகளை துவங்குறதுக்கு இருக்கிறோம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி நடக்க வேணும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே ஐயா, இதன் நிமித்தம் மனைவியானவள் தன் புருஷனோடு இசைந்திருப்பாள் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாய் ஆண்டவரே இசைந்து தன் ஆண்டவரே பிள்ளைகளை பெற்று ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே கத்தாவே உமக்குள்ளே வளர்த்து ஞானமாய் வளர்க்கவும் ஞானமாய் நடத்தவும் ஆண்டவரே பிள்ளைகளுக்குரிய காரியங்களை செய்யவும் அதிலே ஆண்டவரே கணவனும் மனைவியுமாய் உறுதுணையாய் இருந்து ஆண்டவரே நடத்தப்பட ஆவியானவர் தாமே உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, மனைவிக்கு இருக்கிற ஈக்கோகள் ஆண்டவரே, அன்பில்லாத காரியங்கள், இணங்காத காரியங்கள், கீழ்ப்படியாத காரியங்களை எல்லாம் அகற்றி போடுங்க ராஜா. கணவனுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே அன்பில்லாத காரியங்கள், மனைவி மேலே அன்பு செலுத்தாத காரியங்கள், தடையான காரியங்கள், பிள்ளைகளை ஆண்டவரே கத்தாவே மனைவி மட்டுமல்ல ஆண்டவரே கணவனும் வீட்டிலே ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே பேணி வளர்க்கத்தக்கதான காரியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்படியா செபிக்கிறோம். இன்றைக்கு அநேக சபைகளிலே அநேக வீடுகளிலே ஆண்டவரே பிரிவினைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் வேதனைகளும் கணவன் மனைவிமாராலே வருகிற காரியங்கள் அவர்களுக்கு இடையூறாய் இருக்கிற ஆண்டவரே கத்தாவே காரியங்களை எல்லாம் அகற்றி ஆவியானவர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் சமாதானத்தை கட்டளையிடும்படியா செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நான் இல்லை, என் ரத்தம் இல்லை, என் மாம்சம் அல்ல சுவாமி, நீங்கள் பேச வேணும் ஆவியானவர் பேசும்படியா செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, கணவனை குறித்து விதமாய் இருக்கிறதென்றால் மனைவியை குறித்த விதமாய் இருக்கும் என்பதையும் ஆண்டவரே நீங்கள் வெளிப்படுத்தும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் தாமே உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், அநேக இடங்களில் மனைவிமாரால் கணவன்மாருக்கு பிரச்சனை, கணவன்மாரால் மனைவிமாருக்கு பிரச்சனை. ஆனால் நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், மற்றவன் ஆண்டவரை அறியாதவங்களுடைய குடும்பத்துக்குள்ள அப்படி ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அது
அவங்களோட மாம்சத்துக்குரிய காரியங்களினால வருது. உங்களுக்குள்ள ஆவிக்குரிய உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட குணாதிசயங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது என்கிறதுக்காகத்தான் இந்த சத்தியமானது. இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டால் 1 கொரிந்தியர் 7:11 பார்ப்போம். 1 கொரிந்தியர் 7:12 1 கொரிந்தியர் 7:11 ஒரு மனைவியானவள் பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவாள் அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவாள்ன்னு இன்றைக்குப்பா நாங்கள் இந்த வசனங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு கேட்டால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினைகளின் ஆவி. பிரிவினைகளின் ஆவி, அந்த ஆவி வந்து என்னென்னு கேட்டால் சில பேருக்குள்ள வந்து ஈகோ, நான் தான் இது, நீ தான் இது, நீ எப்படி, நான் அப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன்ன்ற ஒரு கொள்கைக்குள்ளே போகிறது ஈகோ. ஆனால் நான் என்னை விட நீ படித்த நீயும் இல்லை, உன்னை விட நான் படித்த நானும் இல்லைன்னா அந்த ஈகோ தன்மைகள் இருக்குது. இது தேவ பிள்ளைகளுக்குள்ளே அகற்றப்பட வேண்டும், முற்றிலும் அது அடியோடு அகற்றப்பட வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறது அதுதான். என்னென்று கேட்டால் இது வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்குற வார்த்தைகள். ஏன்னா வார்த்தைகள் வந்து எல்லாருக்கும், எனக்கு அவைகளுக்குன்றல்ல, எல்லாருக்கும். என்னென்னு இன்றைக்கு சபைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக பிரிவினைகளும் பிரச்சனைகளும் அதிகமாகி போய் கொண்டிருக்கிறது. கணவன் மனைவிக்க மட்டுமல்ல, ஆனால் வருகிற ஆத்துமாக்களையும் அந்த பிரிவினைகளை நாங்கள் உண்டாக்குறோம். ஆனால் நாங்கள் யோசிக்க வேணும், நாங்கள் நானித்து அறிந்தோமானால் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்க மாட்டோம் என்பது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போ நாங்கள் என்ன செய்வோம், என் குடும்பம், என் பிள்ளைகள் என்னுடைய இதென்று வாழாமல் பிறர் குடும்பத்தையும் நேசிக்கிறவர்களாய், பிறர் குடும்பத்துக்கும் புத்தி சொல்லுகிறவர்களாய், பிறரையும் ஐக்கியப்படுத்தி வைக்கிறவர்களாய், அன்பு செலுத்துகிறவர்களாய், பிரிந்து போன குடும்பங்களை சேர்த்து வைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு பிரிந்து போன குடும்பங்களை நாங்கள் சேர்த்து வைக்கிறதில்லை. அதனால தான் எங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் சபைகளில் மாற்றப்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் சேர்த்து வைத்த நாங்கள் இன்றைக்கு சேர்த்து வைக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்று கேட்டால் எங்களுக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. சும்மா நாங்கள் கத்தலாம், குளறலாம், தாளம் போடலாம். ஆனால் அது ஆவியானவருடைய வார்த்தைகளினாலே நாங்கள் நடத்தப்பட்டால், அது ஆவியானவர் நம்மோட பேசினா, ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் பிரிவினைகளின் ஆவிகளை கொண்டு வர மாட்டார், பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டார். பிரச்சனைகள் வரப்போதுன்னு தெரிஞ்சால் அதை என்ன செய்வார்ன்னு கேட்டால் ஆவியானவர் அதை சால்வ் பண்ணி முடிச்சுடுவார். ஏன்னு கேட்டால் இந்த குடும்பம் ஆண்டவருக்கு தேவை, இந்த குடும்பம் ஆண்டவருக்கு பிரியமானது. அப்போ அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் உண்டு பண்ணுகிற ஆவியானவர், எங்கேயும் பிரிவினைகளை உண்டாக்குற ஆவியானவர் அல்ல. அவர் பிரிவினைகள் எதனாலே வருகிறதா? பிசாசினாலே கொண்டு வரப்படுகிறது. அதனால தான் நாங்கள் பார்க்குறோம், மனுஷனாலே வருகிற பிரிவினைகள் அல்ல, மனுஷனுக்குள்ளே இருக்கிற பொல்லாத பிசாசானவன் அவன் வஞ்சிக்கிறவனாக இருக்கிறபடியால் அதனால தான் சொல்லப்படுது, வஞ்சனை உள்ளவனுக்கு அவனுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஏவாள் இடம் கொடுத்தபடியால்தான் அவள் என்னென்றால் சிக்கி கொண்டாள் பாவத்தில். அதுதான் சிக்கி கொண்டதும் காணாதண்டு கணவனையும் சிக்கி கொள்ள வைத்தாள்னு பார்க்குறோம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு கேட்டால், எனக்கு ஒரு சில டெலிஃபோனுகள் வந்தபடினால இந்த வசனங்களை நான் ஆண்டவரிடத்துல இருந்து மட்டுமல்ல, என்னிடத்துல வந்து கேட்டவர்களுக்கும் இந்த வசனம் அவர்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு அவர்களுக்கு வந்து இருதயத்தில் பதிக்கப்பட்டதாக போயிட்டுது. அப்போ அதனால் இன்றைக்கு நான் அந்த வசனத்தை கொண்டு வந்துடுறதுக்கு காரணம் என்னடா, தயவு செய்து உங்கள் கணவன்மாரோடு நீங்கள் ஒரு மனம் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீங்க. இவர் என்னுடைய கணவன், இவர் என்னுடைய மனைவி என்று உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் பெற்றோர்கள் பிரிக்கலாம், ஆனால் நீங்கள் பிரிந்து போக நினைக்கக்கூடாது. உங்கள் பெற்றோர்கள் வந்து ஆண்களுடைய பெற்றோர்கள் பிரிக்கிறார்களோ பெண்களுடைய பெற்றோர்கள் பிரிக்கிறார்களோ அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனாலும் யார் பிரித்தாலும் அவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் பிரிந்து போகிற உங்களுக்கும் அதுதான். ஏனென்று கேட்டால் பிரிந்து போகிறவர்கள் தங்கள் இச்சையின்படி பிரிந்து போகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? அது யாராக இருந்தாலும் அப்படித்தான். இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலேருந்து பார்ப்போம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவான், அப்படியே மனைவியின் தன் புருஷனுக்கு செய்ய கடவாள். மனைவியானவள் தன் சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. சரீரம் என்று சொன்னால் அவனுடைய சரீரத்துக்கு அவங்களான் அதிகாரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு குடும்பமாக இருந்தால் அது வந்து குழந்தைகள் பெறுவதற்கு ஒரே இரத்தம் ஒரே மாமிசம். ஆனால் இந்த சரீரத்துக்கு அவன் தான் அதிகாரியாக இருக்கிறான். இந்த சரீரத்துக்குரியதை நான் தான் செய்ய வேணும்.
இப்போ நான் இருக்கிறேன், என்னுடைய சரீரத்துக்குரியதுகளை நான் தான் செய்ய வேணும். என் கணவர் வந்து என்ன குளிப்பாட்ட முடியாது. என் கணவர் வந்து எனக்கு ஒரு காரியத்தை செய்ய முடியாது, என் சரீரத்துக்குரிய காரியத்தை. ஆனால் ஒரு குடும்பம் என்று சொல்லி பிள்ளைகள் நமக்கு தேவை என்று சொன்னால் அதில் ஒரு காரியங்களை அது கணவனுக்கும் மனைவியிலும் ஒரே இரத்தமாக இசைந்திருப்பார்கள், ஒரே மாம்சமாக இசைந்திருப்பார்கள். ஆனால் இந்த 2 அங்கங்களும் ஒன்று பழுதாக போனால் கூட ஒன்றுக்கு கவலை வரும் இல்லையா? அப்போ அப்படித்தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், யாரும் அதிகாரிகள் அல்ல. அவனுடைய சரீரத்துக்கு அவங்க அதிகாரி அல்ல. அவங்க தான் அதிகாரி. கணவன் மனைவியுடைய சரீரத்துக்கு அதிகாரியும் அல்ல, மனைவி கணவனுடைய சரீரத்துக்கு அதிகாரியும் அல்ல. உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் தடையாயிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேணும் என்று சம்மதித்து, அதுவும் சம்மதமாயிருக்க வேணும். ஒரு கணவன் சொல்ல வேணும், உபாசிக்கிறதுக்கும் சம்மதம் கேட்க வேணும். ஏனென்றா ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் இல்லை. ஏனென்றா ஒருத்தரை இணைத்து வைக்கிற தேவன் அவர்கள் குடும்பத்தை கட்ட வேணும் என்று ஏற்றி வைக்கிறார். ஏனென்று கேட்டால் குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாகி பேர்ந்து அவர்கள் ஒரு குடும்பங்களை வளர்க்க ஆண்டவர் வந்து குடும்பத்தை பெருக்கிறவர், ஆடுகளை பெருக்கிறார் பாருங்க. அப்போ அதுக்குத்தான் ஆண்டவர் ஒரு குடும்பம் என்ற ஒரு இதுக்கு வைக்கிறார். என்னென்னு கேட்டால் சபைக்கு தலைவன் இயேசு கிறிஸ்து, ஆனால் வீட்டுக்கு தலைவன் கணவன், ஆனால் மனைவி வீட்டோரமாய் கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவமர கன்று என்று. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் இன்றைய காலங்களில் பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள உரசல் வருகிறது. இந்த ஒரு சகோதரி என்னிடத்துல கேட்டா என்னன்னு கேட்டால், இப்படி இத்தனை வயசுள்ள வாலிபன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஊழியக்காரன், அவனுக்கு ஒரு திருமணம் பேசுறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ நான் கேட்டேன் என்ன கேட்டால், அத்தனை வயசில் வந்து அவர் ஏன் திருமணம் செய்யாமல் இருந்தாருன்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க திருமணம் செய்துட்டாரு. யாரை செய்தார்? ஊழியக்காரரை தான் செய்தது. அப்போ என்ன பிரச்சனை? அப்போ பிள்ளை ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். பிரச்சனை என்ன? அவள் விரும்புகிற இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும், அவள் கேட்குறத செய்ய வேணும், அதை அப்படி இருக்கக்கூடாது மனைவி. ஏனென்று கேட்டால் எல்லா இடமும் கூட்டிக்கொண்டு போகணும், நான் நினைக்கிற இடத்துக்கு போகணும், நான் நிற்கிற இடத்துக்கு இருக்க வேணும், நான் நிற்கிற இடத்துக்கு நீ வர வேணும்னு சொல்லி கணவனை வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது. அதுக்கல்ல நீ கணவனுக்கு ஒரு மனைவியாக உறுதுணையாக போனது. கணவனோட சேர்ந்து கட்டப்படுகிறவள்லாம் ஒரு மனைவி. அப்போ என்னத்துக்கு உறுதுணையாக இருக்கணும்? ஒன்று ஆண்டவற்ற ஊழியத்துக்கு உறுதுணையாயிரு. அவன் கூட்டிக்கொண்டு போகிற இடங்களுக்கு அது நீ விரும்புகிற இடத்துக்கு கட்டாயம். நான் அமெரிக்கா போகணுமெண்டா அமெரிக்கா போகணும், நான் சிங்கப்பூர் போகணுமெண்டா சிங்கப்பூர் போகணும், நான் மலேசியா போகணுமெண்டா நான் மலேசியா போகணும். அப்போ அவங்களோட ஊழியங்கள் எல்லாம் எப்படியா போகுது? இதுதான் என்னென்னு கேட்டான் பவுலடியான்னு சொல்கிறான், உலகத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறாள். யாரு? ஒரு திருமணமான ஒரு மனைவி தன் கணவனுக்கு எப்படியாய் வாழணும் உலகத்துக்குரியவைகளை சிந்திக்கிறாள். கணவன் என்ன நினைக்கிறானா? உலகத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறான், என் மனைவிக்கு நான் எப்படியாய் வாழ வேணும் என்று. ஆனா தேவனுக்கு எப்படியாய் வாழ வேணும் என்று நினைக்கிறவன் போகக்கூடாதுன்னு இல்லை, போகக்கூடாதுன்னு இல்லை. அடிக்கடி நாம் வெளியில் போகணும், அடிக்கடி சுத்த வேணும் என்று மனைவி கேட்கறதுனால இங்கே வந்தது என்ன பிரச்சனை என்று கேட்டால், கணவன் மனைவிக்குள்ள உரசல் வந்துட்டுது. ஏனண்டா எப்படியாவது சபையை கட்டுற ஒரு பாஸ்டராக இருந்தால் அவர் கேட்பாரு, நீங்கள் அடிக்கடி வெளியில் போகிறீங்களே, அடிக்கடி இதுக்கு போகிறீங்களே, அப்போ இங்கே சபையில் நீ ஊழியத்தை என்னென்று செய்கிறாய்? என்னென்ன கலப்பையில் கையை வச்சிருக்கிறாய்? பின்னிட்டு பாராமல் வேற கடவாய். தன் மனைவியோ மகளையோ மகனையோ என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறார். அப்போ நீங்கள் இங்கே என்ன செய்கிறீங்க? மனைவிக்கு தான் அதிகமான இடம் கொடுக்குறீங்க, பிள்ளைகளுக்கு தான் அதிகமான இடம் கொடுக்குறீங்க. கொடுக்க வேணும், அது ஒரு அளவோடு இருக்க வேணும். அளவுக்கு மிஞ்சி போனால் அமிர்தமும் என்னவா போகுமா? நஞ்சா போயிருமென்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் கணவன்மாருக்கும் தான் சொல்கிறேன், கணவன்மார் அளவுக்கு மிஞ்சி போவீங்களா இருந்தால் அது மனைவிமாருக்கு உங்களுக்கு ஒரு நஞ்சா மாறுது. ஏனென்று கேட்டால் மனைவிமாரில் அன்பு செலுத்த வேணும், மனைவிமாருக்கு கடமை செய்ய வேணும். ஒரு சனிக்கிழமை என்று சொன்னால் எங்கேயாவது ஒரு பிள்ளைகளையும் மனைவிமாரையும் கூட்டிக் போய் நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்லேயோ மெக்டோனால்ட்ஸ்லேயோ எங்கேயோ போய் சாப்பிட வேணும், வர வேணும் வீட்டுக்கு. சரி, இப்போ உங்களுக்கு ஊர்லாப்பன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மாதத்தில் லீவு விடுறாங்களா? அது ஒரு கிழமை நின்றுட்டு வர்றது அது நியாயமானது உண்டு இல்லை. இப்போ இங்கே ஸ்ரீலங்காவிலையெல்லாம் லீவு விடுறாங்களா? அவங்க எங்கே போகிறாங்களா? என்ன அவங்கள்ட்ட பணம் இல்லை, ஆனால் அவங்க என்ன போகிறாங்களா? கண்டி கட்டன் வர இல்லையா பதுல அங்கே இங்கேன்னு போகிறாங்களா? இல்லையே. அவங்க இருக்கிற இடத்துல இருந்து கொண்டா எல்லாம் சபிக்கேமன்றது மாதிரி இருக்கிறாங்க.
சரியா? ஆனா இப்பதான் நாங்கள் ஸ்ரீலங்கன்காரர் வந்து இங்க இந்த ஊர்லாப்பண்ட் அதே என்னன்னு கேட்டா, ஸ்ரீலங்கால போய் எங்களோட சொந்த பந்தங்கள பார்க்க வேணும், கொள்ள வேணும்னு சொல்லி அது ஒரு ஊர்லாப்பண்ட் அது இதன்றது. மற்றது வந்து சொந்தங்கள் லண்டன்ல அங்க இங்கன்னு அது ஓகே. அது இல்லைன்னு சொல்ல வரையில்ல. ஆனா நாங்கள் மற்றவனுக்கு சொல்ற நாங்களும் என்ன செய்ய வேணும்? ஒரு முக்கியமான காரியங்களுக்கு போகலாம். முக்கியமில்லாத காரியங்களுக்கு அது வந்து ஒரு கிழமை. ஒரு சகோதரங்களுடைய வீட்டுல ஒரு கொண்டாட்டமா, இல்ல சொந்த பந்தங்களுடைய என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு சாட்சியா நீங்க வாழ வேணும் இல்லையா? அதுக்கு போகணுமா, இதுக்கு போகணும். அதுக்கெல்லாம் நாங்களுக்கு போறதுக்கு முடியாது. இங்க நாங்க பார்க்கிறோம் என்னன்னு கேட்டா, இப்ப இவங்க 2 பேருக்குள்ளயும் உரசல் வந்த உடனே என்ன நடக்குது? பிரிவினைகள் உண்டாகிட்டுது. பிரிவினைகள் உண்டாகின உடனே, அப்ப என்ன கேட்குறாங்க இப்ப? கல்யாணம் அவருக்கு ஒருக்காக ஒரு கல்யாணம் மட்டும் பேசுறீங்களே, பேசுறதுக்கு என்ன மற்றவனெல்லாம் இளிச்சவாயா என்ன? ஆ? நீங்க கல்யாணம் கட்டுவீங்களாம், டைவர்ஸ் குடுப்பீங்களாம். அடுத்தவன் வந்து இதுக்கெல்லாம் என்ன போடப்பட்டிருக்குதுன்ட்டு நான் அடுத்ததுக்கு வாரேன். டைவர்ஸ் பண்ணி போட்டு செய்கிற வைக்கும், டைவர்ஸ் பண்ணாம கணவனை வச்சுக்கொண்டு செய்கிற வைக்கும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். அப்ப அவங்க சொன்னாங்க என்னன்னு கேட்டா என்னட்ட, சாலமன் வந்து 1000 திருமணம் செய்ய இல்லையான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என்னடா இப்ப என்ன உங்களோட அவர் என்ன சாலோமனான்னு கேட்டேன். சாலமனா அவரு? ஆ? அது நிழலா இல்லவா இருக்கு அந்த வசனம்? நமக்கு நெஜம் எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்துட்டு போயிருக்கிறார் அல்லவா? அப்ப நீங்க கரம் பிடிக்கும்போது என்ன சொல்றீங்க? கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிவேன்னு. இன்றைக்கு கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிகிறது கிடையாது. கணவன் மனைவி மேலே அன்பு செலுத்த வேணும், கடமை செலுத்த வேணும்னு இருக்குது. ஆனா சில கணவன்மார் கடமை செலுத்துறாங்க, அன்பு செலுத்துறாங்க. ஆனாலும் அத வச்சே கணவன்மாரை என்ன செய்கிறாங்கள்? அளவுக்கு மிஞ்சி போய் அது நஞ்சாய் மாறுது. நஞ்சாய் மாறுதென்றால் என்ன? கணவன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, மனைவியினுடைய குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, அதிகமான உலக ஆசைகள் அவர்களை எங்க கொண்டு போய் விடுகுதாம்? நரகத்துக்கு வாசலுக்கு கொண்டு போகுது. அப்ப நரகத்தின் வாசல் என்ன? நரகத்தின் வாசல் என்றால் என்ன? குடும்பங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்ல. அந்த குடும்பத்துக்குள்ளேயும் சமாதானம் இல்ல, இந்த குடும்பத்துக்குள்ளேயும் சமாதானம் இல்ல. காரணம் என்னன்னு கேட்டால், இந்த திருமணத்தினாலே இரு குடும்பங்களுக்குள்ளேயும் பிரிவினைகள் உண்டாகிறது. இந்த மகளுக்கு ஒரு பிள்ளை என்று சொல்லி சொன்னால், அந்த பிள்ளையோடு பெற்றோர்கள் அதை அணைக்கிறார்களே வீட்டுக்கு வாண்டு, பெற்றோர்கள் எப்படிப்பட்ட விசுவாசமும் எப்படிப்பட்ட ரட்சிப்பும் உள்ளவர்கள் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப நான் உடனே சொன்னேன் என்னன்னு கேட்டா, தப்பு. அப்ப அவங்க சொன்னாங்க என்னன்னு கேட்டா, இல்லையே மத்தேயுல போடப்பட்டிருக்கிறதே. கணவன் விட்டு பிரிஞ்சால் மனைவி கணவன் திருமணம் செய்யலாம். நான் சொன்னேன் எனக்கு எடுத்து தாங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கதைக்கிறேன்னுட்டு நான் சொன்னேன், இங்கே வாங்க, இது நான் எழுதி நான் இந்த கொப்பி பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த கொப்பியில முழுவதும் கணவன் மனைவியை குறித்து தான் இருக்கிறது. ஒன்றும் குறையவே இல்லை. அப்ப நான் சொன்னேன் என்னன்னு கேட்டா, மத்தேயுல எப்படி இருக்குதுன்னு சொன்னா, விபச்சாரத்தின் நிமித்தம் மனைவியானவளை கணவன் தள்ளிவிடலாம். ஆனால் தள்ளிவிட்ட மனைவி போய் இன்னொருத்தனை கல்யாணம் செய்வாளா இருந்தால் அவள் விபச்சாரி எனப்படுவாள். அதே மாதிரி தள்ளி விட்டுட்டு கணவன் போய் திருமணம் செய்தாலும் அவன் விபச்சாரம் செய்கிறவன் எனப்படுவான். அதுதான் வேதம் சொல்லுது. ஆனா நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னா, எங்களுடைய பிள்ளைகள் வாழ வேணும் என்றதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்டா, புரட்டி எடுக்கிறோம் வசனங்களை. ஆண்டவர் சொல்ற இந்த வசனத்தோட ஒன்றோட ஒன்றுல குறைக்கவும் கூடாது, கூட்டவும் கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. குறைக்கிறதுக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும், கூட்டுறதுக்கும் பதில் கிடைக்கும். அப்ப ஆண்டவர் சொன்னது வாக்கு என்னன்னு கேட்டா, செய்யக்கூடாது. சரியோ? ஏனென்று கேட்டா, நீங்கள் என்ன செய்ய வேணும் என்றால், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த உரசலான காரியங்கள், அந்த பிரிவினையான காரியங்களை குடும்பங்கள் சேர்த்து வைக்க வேண்டும். இன்றைக்கு குடும்பங்கள் சேர்த்து வைக்க விரும்புறது இல்லை. ஏன்? இந்த நாட்டில் வந்து கணவனும் உழைக்கிறான், மனைவியும் உழைக்கிறாள். அப்போ இங்கே பார்க்கிறோம் என்னன்னு கேட்டால், இந்த நாட்டில் வந்து கணவன் மனைவிமாருடைய தாய் தகப்பன்மார் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறது இல்லை, பிள்ளைகளை தாழ வைக்கிறது தான் நினைவு. அப்போ ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ளேயே அப்படியான நினைவு என்றால், மற்றவனுக்குள்ள இருக்கிற நினைவுகளை நீங்கள் அறிஞ்சு கொள்ள மாட்டீங்க. அவங்க செய்கிறதும் தப்பு இல்லை, நீங்க செய்கிறது தப்புண்டா அவங்க செய்கிறதும் தப்பு தான். அப்ப இங்க நாங்க பார்க்கிறோம் என்ன, உபவாசத்தின் நிமித்தம் உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் தடையிடாதபடி. இன்றைக்கு ஜெபத்துக்கு தடை. ஒரு காலத்துல ஜெபத்துக்கு தடையில இன்றைக்கு ஏன்னு கேட்டா, கடைசி காலம். ஜெபம் தணிந்து போகும், அன்பு தணிந்து போகும், குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள் பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி இருக்குத்தானே. அப்ப இதையெல்லாம் நாங்கள் ஆராய்ந்து அறிந்து பார்ப்போமானால் என்ன செய்ய வேணும்? இது கொண்டு வர்றது யாரு? யார் நம்மகிட்ட இருக்கிறது? அப்ப நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம்.
சில குடும்பங்களுக்குள்ள பாருங்க, அவங்க ஒற்றுமையாக போக வேணுமென்று விரும்புவாங்க. ஒற்றுமையாக போக வேணுமென்று விரும்புகிற குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள் உண்டாக்குறது யாரு? உரசலை கொண்டு வர்றது யாரு? அதை நாங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உணர்வில்லாமல் சங்காரமாக கூடாது. இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலே அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரோதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை துண்டித்து விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாடுங்கள். அப்ப சாத்தான் என்ன செய்கிறானா? துண்டித்து விடுகிறான். குடும்பங்களை துண்டித்து விடுகிறான். உறவுகளை துண்டித்து விடுகிறான். நீங்கள் உங்கள் சபைகளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்குள்ள என்ன ஆவி இருக்கின்றதை உணர்ந்து புரிந்து நடக்க வேண்டும். இன்றைக்கு தாய் தகப்பனுக்குள்ள தாய்க்குள்ள ஒரு ஆவி இருந்தால், தகப்பனுக்குள்ள ஒரு ஆவி இருந்தால், குடும்பங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. பிரிவினைகளின் ஆவி. அப்ப இந்த ஆவிகளை பகுத்தறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆவியானவர் வந்தால் என்ன செய்வாராம்? அவர் வந்து ஒரு நாளும் பிரிவினைகளை உண்டாக்குறவர் அல்ல, குடும்பங்களை சேர்த்து வைக்கிறவர். ஆதாமவாள் பாவம் செய்த போதும் ஆண்டவர் சேர்த்து வைத்தாரோ அல்ல பிரித்து வைத்தாரோ? பிரித்து வைத்தாரோ சேர்த்து வைத்தாரோ? அப்ப நாங்கள் இங்க என்ன செய்கிறோம் கேட்டா, எங்களுக்கு பண ஆசை, பொருள் ஆசை, மண் ஆசையினால பிள்ளைகளை பிரித்து விடுகிறோம். தயவு செய்து பிள்ளைகளை பிரித்து வைக்கிற தாய் தகப்பன்மாருக்குத்தான் சொல்றோம். அது நீங்க ஊழியக்காரராக இருந்தானே, மேப்பர்களா இருந்தானே, மூப்பர்களா இருந்தானே, ஜாரா இருந்தா என்ன, பிள்ளைகளை பிரித்து வைக்க நீங்க நினைப்பீங்களா இருந்தா ஆண்டவருடைய வருகையில நீங்கள்லாம் முதலாவது இடமாய் நிற்பீங்கள் குற்றம் சாட்டப்படுவதற்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு கட்டி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா பிள்ளைகளை விடுங்க. பிள்ளை வருகுதா? என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனை உனக்கு உண்டா? வா, 2 பேரையும் கூப்பிடுங்க. அந்த வீட்டையும் கூப்பிடு, இந்த வீட்டையும் கூப்பிடு. சமாதானம். நீங்க சொல்றீங்க தானே ஆண்டவர் சமாதானத்தை விட்டு சென்றார். உங்கள்கிட்ட எங்க அந்த சமாதானம் இருக்குது? இன்றைக்கு சமாதானம் இல்லாம ஒரு பிள்ளையோட 2 பிள்ளையோட விலகி போற காரியங்கள் இருக்குது. காரணம் என்ன? கூடுதலா வந்து கணவன்மாரை பற்றி எனக்கு கதைகள் வர இல்லையே, மனைவிமாரை பற்றி தானே வருகிறது. அதனாலதான் நான் சொல்றேன் என்னன்னு கேட்டா, மனைவிமாரே, உங்கள் கணவனுக்கு நீங்க கீழ்ப்படியாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் மேலே கோபாக்கினைகள் வந்து குவியும். அது இன்றைக்கு வருதோ, நாளைக்கு வருதோ, நாளண்டைக்கு வருதோண்டல்ல, ஏற்ற காலத்துல வரும். நான் ஒரு குடும்பத்துக்காக கணவர் சமார ஜெபிச்சு கொண்டு வந்தேன். ரட்சிப்புக்கு கணவர் எங்களுடைய அயலுக்கும் ஜெபிச்சு கொண்டு வந்தனான். எனக்கு என்னுடைய சொந்தக்கார குடும்பங்களுக்கும் ஒன்றுக்கு ஜெபிச்சு கொண்டு வந்தனான். ஆனால் என் மூத்த மருமகளுடைய சித்தி அவங்களுக்கும் ஜெபிச்சு கொண்டு வந்தேன். அவங்களுக்கு சரியான எல்லா வசதிகளும் அதாவது வந்து விதைப்பு காணிகள் எல்லாம் இருந்தும் சரியான கஷ்டங்கள் என்னென்று கேட்டால், அவள் ஒரு கத்தோலிக்கத்துக்கு இருந்து இந்துவில் கல்யாணம் கட்டினவ. அப்போ அவங்களுக்குள்ள சரியான கஷ்டங்களும் துன்பங்களும். ஆனால் கஷ்டம் துன்பம் வந்ததுன்னுட்டு கணவனை விட்டு கொடுக்கல பாருங்க. நல்ல ஒரு மகள். ஆனால் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி கொண்டு வந்தேன் நான். இன்றைய தினம் நான் குடும்பத்தின் இதுகளை கேட்கும்போது அவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எனக்கு என்னுடைய பாஸ்டர்களால் அடித்தார். என்னன்னு கேட்டால், இப்படி ஜெர்மனியில் இருந்து ஒருத்தங்க வந்தாங்க. அவங்களுக்கு நான் சத்தியம் சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்டு இப்போ ஜெர்மனியில் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு தெரியாது. உங்களுக்கு நான் டெலிஃபோன் நம்பர் தாரேன். யாரோ ஒரு பாஸ்டரை கொள்ளிச்சு இந்த சகோதரத்தை அங்கே கூப்பிடுங்க, அங்கே அந்த சபைக்கு கூப்பிடுங்க. அப்படி ஆண்டவர் வந்து இன்னொரு சொன்னார் என்னன்னா, உங்கள் அயலுக்குள்ள இருக்கிற முன் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க, புதுசாக குடி வந்தவங்க, அவங்க இன்றைக்கு எங்களுடைய சபைக்கு வராங்க. அப்போ இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோமே ஒழிய தூற்றி திரிகிறவர்களாயும் குடும்பங்களை பிரிக்கிறவர்களாயும் இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய வழிகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் தாய் தகப்பன்மார். இன்றைக்கு அப்போ இந்த பார்க்கிறோம் என்னென்னு கேட்டால், அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது நாங்கள் பிரிந்து போகலாமா? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடாதா? இன்றைக்கு அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாதா? ரட்சிக்கப்பட்ட அம்மாமாரே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஊழியம் செய்கிறீங்க, உங்களோட பிள்ளை பிரிஞ்சு வந்திருக்கு ஒரு பிள்ளையோட, உங்களுக்கு எப்படி தோணுது? ரட்சிக்கப்பட்ட மருமகள் மாறே, உங்கள் மாமிமாரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மகன் இவ்வளவு தூரத்துக்கு வருத்தமாக இருந்தும் ஆனால் மகனுக்காக ஜெபம் பண்ணி கேட்குற ஒரு அம்மா, அந்த அம்மாவை போய் அல்ட்ராசவுண்டில் கொண்டே விட்டுட்டு வான்னு சொன்னால் அந்த மேசிக்கு டாக்டர் வச்சு தெரியுமா? என்ன தெரியும்?
ஆ 84 வயசு 85 வயசு அம்மாவுக்கு என்ன தெரியுமென்று நீங்கள் நிற்கிறீங்க? உனக்கும் ஒரு தாய் இருக்குத்தானே, யோசிக்க வேண்டாம்? மருமகள்மாருக்கும் தான் கொடுக்குறேன், கணவன்மார் மனைவிமாருக்கும் தான் கொடுக்குறேன். இது கொஞ்சம் நீங்க உணர்ந்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். சும்மா வேதத்தை தூக்குறோமா, ஞாயிறு கிறிஸ்தவர்களாய் வாழ்றோமா என்றல்ல, சத்தியத்தின்படி நடக்க வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 7:12 பார்ப்போம். மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரன் என ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியா இருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதித்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவாள். அப்படியே ஒரு ஸ்திரியினுடைய புருஷன் அவவிசுவாசியா இருந்தும் அவனுடைய, பாருங்க, அவவிசுவாசிகளை நீ கல்யாணம் கட்டினாலும் அவங்களுக்கு முன்மாதிரியா இருந்து என்று சொன்னா நீ கற்புள்ள நடத்தையினாலே அவனை ஆதாயப்படுத்த முடியும். அதே மாதிரி அவனும் கற்புள்ள நடத்தையினாலே மனைவியை ஆதாயப்படுத்த முடியும். முடியாதன்ற ஒன்று இல்லை, அகராதியிலேயே கிடையாது. முடியாதன்ற இந்த வேதம் சொல்லித்தருது முடியும் அண்டு. ஆனா முடியாதன்ற ஒன்று நினைக்கிறீங்களே நீங்க பாருங்க, அது உங்களுடைய ஈக்கோ, உங்களுடைய பெருமை, உங்களுடைய சுயம், அன்பில்லாத தன்மைகள், அக்கியமில்லாத காரியங்கள், உறவுகளோடு உறவில்லாமல் வாழுகிற காரியங்கள், நான் என்று பிரிவினைகளின் ஆவி. இப்படிப்பட்ட ஆவியோடு நீங்கள் வாழுவீங்களா இருந்தால் குடும்பங்களுக்குள்ள பணம் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ள நிம்மதி இருக்காது, உங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது. ஏன் சொல்லுங்க? அப்ப நாளுக்கு நாளா அந்த குடும்பத்தோட பிரச்சனை இந்த குடும்பம் வரும், இந்த குடும்பம் பிரச்சனை அந்த குடும்பம் வரும். ஏனென்று கேட்டால் அக்கியத்தை உடைக்கிறதுக்கண்டே பொல்லாத சத்ருவானவன் கிரிய செய்வான் பாருங்க. உன் அம்மாவுக்கு நான் காவலாளியா, உன் அக்காவுக்கு நான் காவலாளியா, உன் அண்ணனுக்கு நான் காவலாளியா? அப்ப ஆத்மாவுக்கு நீ காவலாளியத்தானே இருக்கிறாய். அதென்ன ஆத்மா ஆதாயம் நாங்கள் செய்கிறோம். அப்ப அம்மா அப்பாவை விலத்தி கொண்டு ஆத்மா ஆதாயம் செய்கிறோமா என்ன? சபையல்ல ஆவி ஆத்மா சரீரங்களை நீங்கள் அழித்து போடாதபடிக்கிறீங்கள். சபையல்ல எல்லாரும் உங்களுக்கு ஒரே சரீரமாக இருக்கிறார். சபையானது ஒரே சரீரம். அப்ப ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு ஒரே சரீரமா இருக்க வேண்டும். ஏனோ தானோண்டு சபைகளுக்கு வாரது, குடும்பங்களை பிரிக்கிறது, ரெண்டாக்குறது, உறவுகளை பிரிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்தோன்னு கூட சபையில அடிச்சு சொல்லுவேன், சத்தியாவியானவர் இல்லையாண்டு. என்னத்தினாலெனில் அவவிசுவாசியான புருஷன் தன் மனைவியாலே பரிசுத்தமாக்கப்படுகிறான். எப்படியா? அவவிசுவாசியான புருஷனும் அவவிசுவாசியான மனைவியும் பரிசுத்தப்படுத்தப்படுகிறார்கள். அவள் கற்புள்ள நடத்தையினாலே கணவனை ஆதாயப்படுத்துகிறாள், இவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுதே அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றனவே. அப்ப என்ன செய்கிறோம் கேட்டா, இப்ப பிள்ளைகளும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறதா? பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள்னா நீங்க வேதத்தின்படி அடிப்படையிலே நடந்தா பிள்ளைகளும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கும். ஆகிலும் அவவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விடயத்திலே சகோதரனாவது, இது பவுலுடைய காரியங்கள். மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது. கர்த்தர் சொல்லல, இது பவுலடியான் தன்னுடைய ஞானத்தின் நிமித்தம் இதை சொல்லுகிறான். ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விடயத்திலே சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எப்படி இருக்க வேணும் என்று அழைத்திருக்கிறாராம்? சமாதானமாக இருக்க வேணும். குடும்பங்கள், உறவுகள் சமாதானமாக இருக்க வேணும், பிரிந்து போறதுகள் அல்ல. இன்னைக்கு நிம்மதி இல்லை, பிரிந்து போனால் நிம்மதி இல்லை. அந்த குடும்பத்துக்கு நிம்மதி இல்லை, இந்த குடும்பத்துக்கு நிம்மதி இல்லை. இன்னைக்கு நான் கேட்கும் போது நான் அவர்களுக்கு சொன்னேன், என்னென்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லை அந்த பையனை அப்போ திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ? நான் சொன்ன, மனைவி உயிரோடு இருக்கும்போது ஒரு பிள்ளை இருக்குது, அதுக்குள்ள நீ முதல் அவங்க யார் அவங்க? ஊழியக்காரங்க. ஊழியக்காரங்க, 2 பகுதியும் ஊழியக்காரங்க. எப்படி நீங்கள் திருமணம் செய்து கொடுப்பீங்க? எப்படி திருமணம் செய்து கொடுப்பீங்க? ஒரு கணவன் மரித்து விட்டால் அவள் நியாயப்பிரமாணத்தில் இருந்து விடுதலை அடைகிறாள். அதுக்கப்புறம் அவள் என்ன செய்கிறாள்? தான் நினைச்சபடி நடக்கிறாள். பாருங்க, இன்றைக்கு அநேக மனைவிமாரை பார்க்கிறோம்,
கணவன்மார் மறித்ததுக்கு பிறகு அநேக மனைவிமார பார்க்கிறோம். அவிட்டு விட்டு ஆக்கள் மாதிரி திரிகிறாங்க. மனமும் மாமிசமும் போன போக்கில் போகிறாங்க. ஆனா போகக்கூடாதுன்னு இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்தால் ஆதரவு இல்லை, ஒரு இது இல்லை. சரி, ஓகே, ஒரு ஏதோ இதுக்கு போகிறாங்கன்ட்டு அது நமக்கு தேவையில்லாத காரியங்கள். அது அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது. இங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னன்னு கேட்டால், மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ? அல்லவே, உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ? அல்லவே, உனக்கு எப்படி தெரியும்? ரட்சிப்பு யாருடையதான்? கர்த்தருடையது. சரியா? தேவன் அவனவனுக்கு பயந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவான். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். எங்கேயான் திட்டம் பண்ணுகிறான்? எல்லா சபைகளுக்கும். எங்கேயான் பவுலடியான் திட்டம்? எல்லா சபைகளுக்கும். வீட்டுக்கு போட்டுருக்கானா? சபையில நீ வீட்டில நடந்தா சபையில நடப்பாய், சபையில நடந்தா வீட்டில நடப்பாய். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் திருஷ்டாந்தங்கமாய் நமக்கு வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் இல்லையா? இங்க பார்க்கிறோம் கொரிந்தியர் 14 நாங்கள் பார்த்தோம். என்னன்னு கேட்டா 14 கொரிந்தியர் 14 எல்லாம் பார்த்திருக்கிறோம். என்னத்தினாலோனில் அவர் விசுவாசியானவர். அப்ப இது கொரிந்தியர் 16 மனைவிகளையோ அது வாசிச்சாச்சு. 27 இப்போ கொரிந்தியர் 17:27 பார்ப்போம். நீ மனைவியோட கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனாயிருந்தால் மனைவியை தேடாதே. அப்போ இன்றைக்கு மனைவியோட கட்டப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மனைவிக்குள்ளையும் கணவனுக்குள்ளையும் என்ன விரிசல் உண்டாயிட்டுது. விரிசல் உண்டாயின உடனே என்ன செய்கிறோம் என்று கேட்டால், கணவன் நினைக்கிறாரு நான் இன்னொருத்தைய திருமணம் செய்யலாமண்டு. இங்கே மனைவி நினைக்கிறா என்னன்னு கேட்டால் நான் இன்னொருத்தனை திருமணம் செய்யலாமண்டு. ஆனால் இது தேவ பிள்ளைகளுக்கு அழகல்ல. வசனத்தின்படியும் உங்களுக்கு நிகரும் அல்லது. ஏனென்று கேட்டால் நீ அப்படியே இரு. ஏன்னா உன் கணவன் உயிரோடு இருக்கிறானே. உயிரோடு இருக்கும்போது நீ அவனை செத்தவனாக்குறியே. எதனால பிரிந்தாயோ அதை விட்டு நீ அவனோட போய் ஒப்புரவாகுதலுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏனென்று கேட்டால் என்னுடைய ஈக்கோ விடாது பாருங்க, எனக்குள்ள இருக்கிற பெருமை விடாது பாருங்க. மன்னிக்கிறதுக்கு முந்திக் கொள்ள மாட்டாங்க பாருங்க. சர்ச்சில் இருக்கிறவங்க இறங்கி போக மாட்டாங்க பாருங்க. அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு கேட்டால், இந்த 2 நாளும் எனக்கு அந்த சகோதரி சொன்னா இப்படின்னு சொல்லும்போது, சகோதரி ஒரு பிரசங்கி, பிரசங்கியா இருந்தவன். அப்போ எனக்கு அது நல்லா தெரியும். அவள் ஒரு பிரசங்கி, அவளுக்கு பெரிய ஒரு சபை இருந்தது கொண்டது எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். அப்போ இப்படிப்பட்டவங்களாம் இப்படி கேட்குறாங்கன்னுட்டு நான் ஆதாரங்களை எடுத்து அடுக்கி விட்டேன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க என்னென்னு கேட்டால், இதை எனக்கு கொப்பி பண்ணி அனுப்புங்கண்டு. நான் கொப்பி பண்ணி அனுப்புறேன்னுண்டு. அப்போ இங்கே பாருங்க, திருமணம் என்றது உங்களுக்கு எல்லாம் விளையாட்டு. இந்த ஐரோப்பிய தேசத்தில் திருமணம் என்றது விளையாட்டு போல போகுது. திருமணம் என்றது ஆயிரங்காலத்து பயிர். ஏனென்று கேட்டால், வளரும் பயிரை முளையில தெரியும் என்று சொல்லுவாங்களாம். உங்களோட பிள்ளைகள் வளரும் போது முளையில தெரியும் என்று சொல்லுவாங்க. உங்களோட பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருந்தால் குடும்பத்தை கட்டி எழுப்புங்கள், உறவுகளை கட்டி எழுப்புங்கள். அம்மாவை கொண்டு அல்தஹாமில் விட என்று சொல்லாதுகள், மாமியாரை தள்ளி விட வேண்டும் என்று சொல்லாதுகள். அதென்னது? உன் தாயும் 10 மாதம் சுமந்தவள்ளான், அவள் தாயும் 10 மாதம் சுமந்தவள். உன்னுடைய அம்மா மாப்பாலை கொடுத்து வளர்த்திருப்பாள், அவளுடைய தாய் தாய்ப்பாலை கொடுத்து வளர்த்திருப்பாள். மாப்பாலுக்கும் தாய்ப்பாலுக்கும் எவ்வளவு வித்தியாசம்? அவள் பாடுபட்டு தன்னுடைய சரீரத்தில் இருந்து புழிஞ்சு கொடுக்கிறாள். உன்னுடைய சரீரம் அப்படியே இருக்க வேணும்னு சொல்லி மாப்பாலை கரைச்சி கொடுக்குறீங்க. அப்போ அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது சொல்லுங்க பாப்பா. ஆண்டவர் அடிக்கப்பட்ட ஆட்டை போல வந்தாரு, அடிக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு. ஆனால் நீங்கள் அடிக்கப்படாம நொறுக்கப்படாம பாருங்க உங்களுடைய ஈக்கோ எப்படி போகுதுண்டு. குடும்பங்களை கட்ட பாருங்க, குடும்பங்களை உடைக்க பார்க்காதீங்க. உறவுகளை கட்ட பாருங்க, உறவுகளை உடைக்க பார்க்காதீங்க. ஆனால்
காலம் வரும் முன்னே இதுகளை எல்லாம் செய்து கொண்டே இருப்பீங்க. காலங்கள் கிட்டிட்டு பாருங்க. இனி நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். பிசாசு கொண்டு வருவான். ஆனால் பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீங்களா இருந்தால் ஆண்டவருடைய வருகையில் நீங்கள் கைவிடப்பட்டு போய்வீங்க. அப்போ மனைவியோட கட்டப்பட்டிருந்தால் நீ கட்டவிழ்க்க வகை தேடாதே. இன்றைக்கு கட்டை அவுக்குறாங்க பாருங்க. மனைவி கட்ட வைக்கலாம். கணவனுக்கும் மனைவிக்கும் தான் இந்த ரெண்டும். சரியா? ஒன்றின் மனைவி என்ன செய்கிறாள்டா கட்ட விழுக்கிறாள், அல்லையண்டா கணவன் கட்ட விழுக்கிறான். இன்றைக்கு வீடு வழிய போனீங்கன்னு சொல்லி சொன்னா கணவன்மாருக்கு மனைவிமாருக்கு கீழ்ப்படிவு இல்லை. கேட்டா சொல்லுவாங்க என்னன்னு கேட்டா அவங்களுக்குள்ள ஒரு இது நான் நீ என்ற போட்டி போறான்மை. கணவனுக்கும் மனைவிக்குள்ளையும் இருக்கிறது. நான் பெருசு நீ பெருசு, நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும், நீ சொல்கிறத நான். அதில் நீங்கள் இருக்கிற எந்த இதில் இருந்தாலும் வேதத்தை தூக்கி கொண்டு இந்த காரியங்களை எல்லாம் செய்வீங்களண்டா அதெல்லாம் பிழையான காரியம். மனைவி இல்லாதவன் மனைவி இல்லாதது போலயே இருக்க கடவான். ஏன்னு கேட்டால் உபத்திரவம். கண்டிப்பாக அது சில மனைவிமார் கணவன்மாரை உபத்திரவப்படுத்துறது கூட. எல்லா மனைவிமாரையும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் குடும்பத்தை நடத்துகிறவளையும் தெரியும், குடும்பத்தை நடத்தாதவங்களையும் தெரியும், சுகபோகமாக வாழ்கிறவங்களையும் தெரியும், சுகபோகமாக வாழாமல் என் பிள்ளைகளோடும் நானும் தேவனும் என்னுடைய குடும்பமும் மற்ற குடும்பங்களையும் கட்டியெழுப்ப வேணும்னு நினைக்கிறவங்களையும் தெரியும். என்னுடைய வீட்டில் இருக்கிற நான் பாஸ்டருக்கு தான் வீடு வாடகை கொண்டு கொடுத்துருக்குறோம். அவங்களோட குடும்பங்களை பாருங்க, கட்டி எழுப்புறாங்க ஆத்துமாக்களே. அந்த மாதிரி ஆத்துமா ஆதாயம் செய்கிறாங்களோ அந்த மாதிரி. கணவன் அதாவது 10 வயசு பொம்பளை பிள்ளை, அது கூட ஜபிக்குது, துதிக்குது, பாடுது, ஓஹோ கேட்டால் அந்த மாதிரி. ஆனால் இங்கே பாடுறது துதிக்கிறது எல்லாம் நாங்கள் சபையில் தான், வீடுகளில் கிடையாது. வீடுகள் எல்லாம் என்ன செய்யுது, தூங்குது. அதனால தான் ஒரு வீட்டுக்கு போனால் தானே தெரியும் அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது. கொரிந்தியர் 29 பார்ப்போம். மேலும் சகோதரர்களே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினபடியால் மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்களைப் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்களைப் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்களைப் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்களைப் போலவும், இவ்வுலகத்திலே அனுபவிக்கிறவர்கள் அதை தாகாத விதமாய் அனுபவியாதவர்களைப் போலவும் இருக்க வேண்டும் என்று இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. பாருங்க, இவ்வுலகத்தின் வேஷங்கள் கடந்து போகிறது. அப்ப எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அழுகிறவர், அதாவது இனி வருங்காலம் குறுகிய காலமாயிருக்கிறபடியால் மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்களைப் போலவும். அதுக்காக ஆண்டவர் சொல்லல மனைவியை வச்சுக்கொண்டு மனைவி இல்லாதவர்கள் போலவும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மனைவி கேட்டால் என்ன, அல்ல மனைவி கணவன் கொடுக்க வேண்டிய கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கணவன் கேட்டால் என்ன, கொடுக்க வேண்டிய நேரம், அந்த நேரத்தை நீங்கள் திருடக்கூடாது. அது மனைவி சொன்னா என்ன, கணவன் நீங்கள் போய் ஜெபத்தில் இருக்கும்போது மனைவியை பற்றி நினைக்கக்கூடாது. அதே மாதிரி மனைவி ஜெபத்தில் இருக்கும்போது கணவனை பற்றி நினைக்கக்கூடாது. நினைக்கிற காலம் அல்ல இது. அழுகிறவர்கள் அழாதவர்களைப் போலவும், துக்கங்கள் வேதனைகள் வரும்போது அழாதவர்களைப் போல கத்தரிடத்திலே போய் நில்லுங்க. இனி வரும் காலம் எப்படியதா இருக்கிறதா? குறுகின காலமா இருக்கிறது. இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தாகாத விதமாய் அனுபவிக்கிறார்கள். பாருங்க, தாகாத விதமாய் அனுபவிக்கிறது. நான் சொல்லவில்லையா உங்களுக்கு? மனைவி சொல்லுவா என்னன்னு கேட்டா, இந்த 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 2 மாசத்துக்குள்ள நான் 2 இடத்துக்கு போக வேணும். கூட்டிக்கொண்டு போகாட்டா கணவன் மனைவிக்கு என்னவா உரசல், அதுல ஒரு கிளிசல் வந்துடும். பாருங்க, அதுக்கு காரணம் உபதேசங்கள் இருக்க வேண்டும். ஏன்னா காலத்துக்கேற்ற பிரயோஜனமான வார்த்தைகள் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் ஒரு பிள்ளைகளை நாங்கள் பார்க்கலாம். இந்த பிள்ளைகள் எப்படி நடக்குது, எப்படி என்னன்னா அதுகளை நாங்கள் வார்த்தையினால வளர்க்க வேண்டும்.
அதனால தான் பிள்ளைகள் போய் வீடுகளை ரெண்டாக்குறார்கள். அம்மாமார் அதுக்கு ஒத்துப்பிழைப்பு. சில அம்மாமாரை நாங்கள் பார்க்கிறோம் ஒத்துப்பிழைக்கிறது. பெண்களுடைய அம்மாமாருக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் ஒத்துப்பிழைக்கிறதால நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ நீங்கள் பெரிய ஒஸ்டிகண்டு. ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் ஒஸ்டிகண்டு இல்லை. நீங்கள் கடைசியில் என்ன செய்யணும்? அதான் ஆண்டவர் சொல்கிறார், உயர்ந்தவன் தாழ்த்தப்படுவான், தாழ்ந்தவன் உயர்த்தப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இல்லை. ஆண்டவர் வரும்போது தான் தெரியும் எத்தனை குடும்பத்தை நீங்கள் கெடுக்குறீங்க, எத்தனை உங்களோட குடும்பத்தில் பிள்ளைகளை கெடுக்குறீங்க. பிள்ளைகளுக்கு ஞானமாக நடத்துறதுக்கு தாய் தகப்பனுக்கு தெரிய வேண்டும். இந்த நாளில் வந்து புத்தி சொல்லி கொடுத்தாலே அந்த பிள்ளைகள் கணவன்மாரையே அடிமைப்படுத்தி இப்படித்தான் நீ நடக்கணும், இப்படித்தான் செய்யணும், பிடிவாதம், அந்த நான் வரமாட்டேன், நான் இருக்க மாட்டேன், நான் எழும்ப மாட்டேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளை என்ன இருக்குது? பரிசுத்தாவியானவராக இருக்கிறாரு. நோ 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 அதையெல்லாம் போய் யாருக்காவது சொல்ல வேணும். எங்களுக்கு சொல்ல இயலாது. பிள்ளை இருமாய்ப்பு அடையுதுன்னு சொன்னால் அதுக்குள்ள இருமாய்ப்பினாவி. பிள்ளை பெருமை அடையுதுன்னு சொன்னால் பெருமையினாவி, சுயத்தினாவி, ஈக்கோவினாவி, யாரை பிரிக்கலாம்ன்ற பிரிவினைகளின் ஆவி. நீங்கள் சபையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படிப்பட்ட ஆவிகள் இருந்தால் என்ன செய்யுமாம்? சும்மா ஏதோ சண்டைக்கு போகிறது மாதிரி குளறி கூத்தாடுவாங்க பாருங்கள். அப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்கள். ஆவியானவர் வந்தால் அவர் சத்தியத்தின்படி நடத்துகிறவர் என்ன செய்வாராம்? சோத்திர பலியிடுவாராம். பிசாசுக்கும் தெரியும் அது. ஆனாலும் இனங்கண்டு கொள்ள வேணும். நீங்கள் குடும்பங்களை பிரிக்கிறவர்களுடைய இதில் இருந்தால் அதை இனங்கண்டு கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கத்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று கத்தருக்குரியவைகளை கத்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். அப்போ அந்த பையன் என்ன செய்திருக்கிறான்னு கேட்டால், கத்தருக்காக நான் ஊழியம் செய்ய வேணும், கத்தருக்காக ஓட வேணும். மனைவி 4 இடத்தை கூப்பிடுவாப்பா, வா இப்போ ஊர்லாம் வா, நான் சிங்கப்பூர் போவோம், மலேசியா போவோம், தாய்லாந்து போவோம், இப்படி அந்த எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு கூப்பிடுவா. அதுக்கு கணவன் என்ன சொல்கிறதா, அடிக்கப்பட்ட ஆட்டை போல போக வேண்டும். இதுதான் இங்கே நடந்தது இந்த கணவன் மனைவிக்குள்ள. தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் அக்கியப்படுத்தி மேப்பன்மார் உங்களுக்கு தான் சொல்கிறேன், யாருன்னு பார்த்து அந்த குடும்பத்தை சமாதானப்படுத்தி வையுங்க. உங்கள் ஊருக்கு உபதேசம் உனக்குத்தானே ஒழிய வேறொருவருக்கு இல்லையன்றது மாதிரி நீங்கள் ஊருக்கு உபதேசம் பண்ணுவீங்க. ஆனால் உங்களோட குடும்பங்களுக்குள்ள என்ன வருகுதுன்னு பார்க்கணும். தயவுசெய்து மேப்பன்மார் ஆறாக இருந்தாலும் இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ள இன்னொன்று சொன்னாங்க. அவங்க என்னென்னு கேட்டால், ஸ்ரீலங்காவில் ஏன் அந்த பாஸ்டர் திருமணம் செய்யலையோ 2ஆம் தாரம் உண்டு. நான் சொன்னேன் 2ஆம் தாரம் 3ஆம் தாரம் எல்லாம் அது அப்போ. இப்போ ஆண்டவர்கிட்ட வருக காலம். 2ஆம் தரமும் 3ஆம் தரமும் நீங்கள் கொண்டு அங்கால வைங்க. கணவன் செத்துட்டா அவள் கட்டுறது, சின்ன பிள்ளையாக இருந்தால் அதை கட்டுறதுக்கு யாருமே தடை இல்லை. ஒரு வயசு குறைஞ்ச புள்ள வந்து கணவன் இறந்துட்டா அது கட்டுறதுக்கு எந்த தடையும் இல்லை. பவுலடியான் தடை போடவும் இல்லை. சரியோ, ஆண்டவரும் தடை போட இல்லை. ஆனால் நீங்கள் 52 வயசு, 60 வயசு, 70 வயசு, 80 வயசில் தாய் தகப்பனை நீங்கள் வந்து 36 வயசு, 37 வயசில் உங்களுக்கு ஞானம் பிறக்கிற வயசில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் பிரிவினைகள். கணவன் மனைவிக்க பிரிவினை. அதுவும் சபையில் பாருங்க, உபதேசம் பண்ணுறவர்களை ஆகாதவர்கள் தள்ளப்பட்டு போகாதிருக்க கடவார்களா? விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். இது நான் உங்களுக்கு முதல்லையே நான் கொடுத்தேன். அது அப்படிப்பட்ட காரியங்களை மனைவிமாரும் கணவன்மாரும் உலகத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறது. உலகத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறதுனால தான் பிரிவினைகளும் பிரச்சனைகளும் வருகிறது பாருங்க. மனைவி சொல்லுவா, நான் இந்த இடத்துக்கு போகணுமெண்டு. கணவன் சொல்லுவார் என்னன்னு கேட்டால், இல்லை எனக்கு நேரம் இல்லை, நான் சபையில் வந்து நிற்க சொல்லி நிற்கிறாங்கண்டு. ஆனால் யாருக்கு இடம் கொடுக்குறது? மனைவி நடுகளும் கேட்பாவா. அதுக்கு வந்து உபதேசிக்கிறவர்களும் உடந்தையாக இருக்கிறாங்க பாருங்க. ஏன்னு கேட்டால், அதுகளை சின்ன வயசுலேயே கொண்டு போய் ஒரு 2-3 இடங்களை காட்டி கொடுத்துட்டு திருமணமாகிற வயசில் நீங்கள் போய் இப்படித்தான் வாழ வேணும், அவங்க கூட்டிக்கொண்டு போனால் கூட்டிக்கொண்டு போவாங்க, நல்ல புத்திமதிகளை சொல்லி கொடுக்க வேணும். அதெல்லாம் இல்லை. ஏன்னு கேட்டால், எங்களுக்கு வயசு போயிட்டது, இனி பிள்ளைகள் தங்கள் எண்ணங்களுக்கு போகலாம் ரெண்டுட்டு நாங்கள் விட்டுட்டு ஓஞ்சிருப்போம் பாருங்கள். எங்களுக்கு புத்தி சொல்ல விருப்பம் இல்லை, அடுத்தவனுக்கு புத்தி சொல்லுவோம்.
அடுத்தவனுக்கு புத்தி சொல்லுகிறவன் பிள்ளைகளும் அவங்களும் எங்கே இருப்பாங்களாம்? கூழ்ப்பானைக்கு இருப்பாங்களாம். அடுத்தவனுக்கு புத்தி சொல்றவன் எங்கே இருப்பானா? கூழ்ப்பானைக்கு இருப்பான். இங்கே பார்க்கிறோம், மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனையும் கத்தருக்குட்பட்டிருக்கிறவனாயிருக்கிற எவனையும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாகிறாள். அப்போ புருஷன் செத்ததுக்கு பிறகு அவள் விவாகம் செய்கிறதுக்கு விடுதலையாகிறாள். புருஷன் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் எந்த சீட்டை கொடுத்தாலும் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவன் கட்டையிலையோ இவன் கட்டையிலையோன்ற பழைய ஏற்பாடு உங்களுக்கு நிழலாக இருக்கிறது. புதிய ஏற்பாடு உங்களுக்கு நிஜமாக இருக்கிறது. நிஜமாக கத்தர் இதை செய்யாத அடித்து சொன்னார் பாருங்க. விபச்சாரம் செய்த ஸ்திரிக்கு உன்னை ஒருவனும் நியாயம் தீர்க்கவில்லையா, இனி பாவம் செய்யாத போ, அடித்து சொன்னார் பாருங்க. அப்போ இதுதான் அதாவது நிஜமானது, அது நிழல். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னண்டா, கணவன் மனைவிக்கு எப்படியான காரியங்கள் இருக்க வேணும் என்று. ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவனோ அவளோ அப்படியே இருந்து விட்டால் பாக்கியவாதிகளாய் இருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன். பார்த்தீங்களா? அப்படியே இருந்து விட்டால் அவள் பாக்கியவதி. ஆண்டவரிடத்தில் பிள்ளை பெறாத மெலடியே நீ பாக்கியவதி. அப்போ நாங்கள் இங்கே பார்க்கிறோம் என்னன்னு கேட்டால், தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு ஆணித்தனமாக வச்சிருக்கிறது. செய்யாதே செய்யாதே என்று இங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 21:5 பார்ப்போம். அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லோரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணினோம். யாராம்? மனைவிகளோடும் கணவன்மார் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் பவுலை அனுப்புறதற்கு ஒருமனப்பட்டு கடற்கரையிலே போயிருந்து ஜெபம் பண்ணினாங்களாம். ஜெபத்தை குறித்து நான் பிறகு பாருங்க. ஜெபத்துக்கு தடைகள் பாருங்க. கடற்கரையில் இருந்து ஜெபம் பண்ணினாங்களாம். மேல் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணினாங்க. பேதுரு 6 மணி நேரம் என்றால் மேல் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணுறான். 9 மணி நேரம் என்றால் கொர்நேலியு வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு ஜெபத்துக்கு தடை, ஜெபங்களுக்கு தடை. இப்போ தடை போடுகிறவன் யாரு? பிசாசானவன். நாங்கள் சுயேட்சையில் மட்டும் ஜெபிச்சா போதாது. சுயேட்சையிலையும் ஜெபிக்கிற இல்லை, பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கறது இல்லை. பிள்ளைகளுக்கு ஜெபத்தை உபவாச கூட்டத்தில் பிள்ளைகள் ஜெபிக்க வேணும். பிள்ளைகள் ஜெபிக்கிறது இல்லை. பெரியாக்கள் ஆகா ஓஹோண்டு சத்தம் போட்டு ஜெபிச்சு போட்டு முடிஞ்சது உபவாச கூட்டம். பிள்ளைகளை ஜெபிக்க விட வேணும். எத்தனை சபைகளில் நாங்கள் பார்க்கிறோம், உபவாசித்து வாலிப பிள்ளைகள், கன்னியர்கள், குடும்ப தலைவிகள் ஜெபிக்கிறார்கள். அப்போ குடும்பங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஜெபங்கள் இருந்தால் பிரிவினைகள் உண்டாகாது. அப்போ இந்த ஜெபங்கள் இல்லாதபடியாத்தான் குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள், உறவுகளுக்குள்ள பிரிவினைகள். அப்ப இங்க கணவன் மனைவி பிள்ளைகளோட பவுலை வழி அனுப்புறாங்க. அப்போ ஒருவர் உத்தரவு பெற்றுக்கொண்டு தங்கள் வீடுகளுக்கு போகிறாங்க பாருங்க. அப்போ இங்கே பார்க்குறோம், குடும்பங்களுக்கு ஒரு உறவு, ஒரு சபை என்று சொல்லி சொன்னால் ஒரு குடும்பம், வீட்டில் ஒரு குடும்பம், சபையில் ஒரு குடும்பம். சபைக்கு தலைவனாரு இயேசு கிறிஸ்து, வீட்டுக்கு தலைவனாரு கணவன்.
அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்சால் கணவனுக்கு கீழ்ப்படிவீங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாதபடியா கணவனுக்கும் கீழ்ப்படிய மாட்டீங்க. இயேசு கிறிஸ்து சபைக்கு தலைவனாக இருக்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்களாம்? அந்த சபையிலே கொடுக்கிற வசனங்களை ஏற்றுக்கொள்றதுக்கும் விசுவாசிக்கிறதுக்கும் தேவனுடைய ஆவியினால நிரப்பப்படுகிறதற்கும் சமாதானத்தை கொண்டு வருவதற்கும் தான் சபை. அப்ப இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், சபையில என்ன இல்லையா? ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் இருந்தா நீங்க வசனத்தை கேட்பீங்கள், கணவனுக்கு கீழ்ப்படிவீங்கள். ஏனென்றா இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிவு. யார் குடும்பத்தை நடத்த வேண்டும்? கணவன் தலையாயிருக்கும் போது மனைவி வாளாயிருக்கிறாள். ஆனா இன்றைக்கு மனைவி தலையாயிருக்கும் போது கணவன் வாளாயிருக்கிறார். காரணம் என்ன? வேதம் இல்லை, வேதத்தின் வெளிச்சம் இல்லை. அதனால கிளிசல்கள் வருகிறது. வீடு வழிய கிளிசல்கள், உறவுகளோடு கிளிசல்கள், ஐக்கியமில்லாத தன்மைகள். அப்ப உறவுகள் என்ன செய்யுது? பிரச்சனைக்குள்ளே கொண்டு வருகிறது. நீங்க சபைகளுக்கு போறீங்க, சபைகள்ல இது இல்லை அது இல்லை, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது பிரிவினைகள் பிரச்சனைகள் வந்துதான் ஆகும். ஒரு சகோதரனை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு சாட்சியா இருக்க வேணும். ஒரு சகோதரியை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு சாட்சியா இருக்க வேணும். நான் ஒரு குடும்பத்துக்குள்ள போயிட்டேன் என்று சொன்னால் அந்த குடும்பம் மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்க வேண்டும். நீங்க பிரிவினைகளினால பரலோகம் போய் விடுவோம் என்று நினைக்கிறீர்களா? நான் உணவு இல்லாமல் இருந்தேன், எனக்கு உணவு தந்தீங்க. உடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு உடை தந்தீங்க. வந்து பாருங்கப்பா, ஆண்டவர் கொடுக்கிற வசனங்களை கற்றுக்கொள்ளுங்க. ஏன் விதவைகளை நீங்கள் என்ன செய்தீர்கள்? விதவைகளுக்காக தேவன் வழக்காடுறார் பாருங்க. ஏழை எளியவர்களுக்காக, விதவைகளுக்காக. அது நான் அப்புறம் பாரு. அனனியால் சப்பனியாலை பார்க்கிறோம், அனனியால் சப்ராலை பார்க்கிறோம். காணியாட்சியை வித்தார்கள். இன்றைக்கு போய் கணவன் மனைவிக்குள்ள, ஆனா ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்தது என்ன? பொய். மனைவி பொய் சொன்னால் கணவனும் பொய் சொல்ல வேண்டும். மனைவி சொல்லிக் கொடுப்பா. என்னன்னு கேட்டா, என்னால வர முடியாது, நீங்க வேணுமெண்டா போங்கோ, நீங்க வேணுமெண்டா இதண்டுங்கோ, என்னால வர முடியாது. அப்ப கணவன் அதுவும் அவர் நான் போறேன்னு சொன்னாலும் விட மாட்டான். ஏன்னு கேட்டா, நான் இப்படித்தான் என்றா கணவன் என்ன செய்கிறாரு? அங்க உடந்த பாருங்க மனைவிக்கு. ஆண்டவற்ற பிள்ளைகளா இருந்தா இந்த வசனத்துல கட்டி எழுப்ப வேணும். கணவன் மனைவியை கட்டி எழுப்ப வேணும், மனைவி கணவன் பிள்ளைகளை கட்டி எழுப்ப வேணும். அப்ப அனனியா சப்ராளுக்குள்ள இருந்தது என்னன்னு கேட்டா, காணியாட்சியை வித்தாங்க. காணியாட்சியை விற்கும் போதும் அவங்களோட காணி தான். அது விற்கும் போதும் அவங்களோட தான், வித்ததுக்கு பிறகும் காசும் அவங்களுடையதான். ஆனா இங்க பேதுரு ஆவியில நிரம்பி பார்க்கிறான் பாருங்க. அனனியாலும் சப்ராலும் சேர்ந்து போய் சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கு அப்படித்தான், ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் நடக்க வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு அது வேற விஷயம். அது ஒளிவு மறைவு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடாது. அது என்ன காரணத்துக்கண்டு இருக்குது, என்ன காரணத்துக்கண்டு இருக்குது. அதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் மனைவிட்ட போய் சொல்லுவீங்களாம். எல்லாத்தையும் நீங்கள் இதெல்லாம் பொய், இதெல்லாம் புரட்டு. ஏன்னு கேட்டால் சொன்னவன் எங்கே எல்லாம் இருக்கிறான்னு பாருங்க. சொன்னவன் கணவனும் மனைவியும் பொய் சொல்ல நினைச்சவங்க எங்கே போட்டாங்க பாருங்க. அங்கால நாங்கள் புதிய ஏற்பாட்டுக்களை பார்த்தால் என்னன்னு கேட்டால் சிம்சோனுடைய மனைவி. அங்கால பார்க்குறோம் என்னன்னு கேட்டால் எஸ்தருடைய இந்த பஸ்தி, கீழ்ப்படியாத பஸ்தி. இங்கே பார்க்குறோம் என்னன்னு கேட்டால் ரூத்துடைய மருமகள் இன்னொருத்தி போறாள், இன்னொருத்தி ரூத்தோட இருக்கிறாள். அப்ப அது கீழ்ப்படிவுகளின் காரியங்களையும் மனைவி கணவனுக்குள்ள கணவன் மனைவிக்கு கற்றுக் கொடுக்கணும், மனைவி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இன்றைக்கு அப்படியான காரியங்கள் இல்லாதனா ஒரசல். அது நாங்க பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5 பார்க்கிறோம், 5:7 பார்க்கிறோம் அனனியா சப்ராளை பற்றி. ஆனா இன்றைக்கு அவங்க 2 பேரையும் பேதுரு பாருங்க, அந்த ஆவி வேணும் நமக்குள்ள.
பேதுருவுக்குள்ள இருந்த ஆவியானவர் நமக்குள்ள வேணும். நான் பார்த்தா சொல்லுவேன் என்ன அவை என்ற நடைகள், பார்வனைகள், பேச்சுகள், சிந்தனைகள் எல்லாம் சொல்லுவேன். இங்கே பார்க்கிறோம் என்னன்னு கேட்டால் அப்போஸ்தலர் 18:2 பார்க்கிறோம். யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலோவியாவில் கிலோபூதியாரியன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியில் இருந்து நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்டில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்துக்கு போனான். அப்போ பவுலடியான் அங்கு போறான். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையாவது அப்போஸ்தலர் 18. அதன் பின்பு பவுல் அத்தேனா பட்டணத்தை விட்டு கொருந்து பட்டணத்துக்கு வந்து ஜூதர் எல்லோரும் ரோமாபுரியை விட்டு போகும்படிக்கு கிலோவிதியாரன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியிலிருந்து புதிதாய் வந்திருந்த பெந்து தேசத்தானாகிய அல்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிசிலாவையும் அங்கே கண்டு அவர்களிடத்துக்கு போனான். அப்போ பாருங்க, இங்கே மனைவி கணவனாக சேர்ந்து ஒரு ஊழியம் செய்கிறாங்க பாருங்க பிரிசில்லா. அப்போ நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு கேட்டால் தேபோராளை பார்க்குறோம். தேபோராள் ஒரு தீர்க்கதரிசி. அப்போ இன்றைக்கு நாங்கள் அநேக பெண்களை பார்க்கலாம், கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள். ஆண்டவரை மரிச்சவுடனே மரியாள், சூசன்னாள், மாத்தாள் எல்லாரும் என்னென்ன கல்லறைக்கு போகிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஊழியம் இருக்க வேணும் நமக்குள்ள. இது ஊழியத்துக்கு பங்கம். ஏன்னு கேட்டால் நான் இன்ன இடத்துக்கு நாங்கள் போகணும், அதனால் நீ இப்படித்தான் வர வேணும், இப்படித்தான் போகிறது தப்பல்ல, போகக்கூடாதுன்ட்டு என்றுக்கும் எங்கேயுமே கிடையாது. போகிறது போக வேணாமட்டு இல்லை. இப்போ ஊர்லாப் காரியங்களில் அநேகர் போகிறாங்க, அதை அவங்க போகிறாங்க, அவங்களோட காசு, அவங்க போகிறாங்க, அவங்க பிள்ளைகளை 4 சொந்த பந்தங்களை காண்பிக்க போகிறாங்க, தப்பில்லை. அதே மாதிரி நாங்களும் ஒரு ஊருக்கு போகிறோம் வாரம் பற்றி தப்பில்லை. ஆனாலும் எல்லா இடமும் கூட்டிகிட்டு போகணும், எல்லா இடமும் கூட்டிகிட்டு போகணுமென்று நினைச்ச இந்த குடும்பம் தான் பிரிஞ்சு போய் கிடக்கு. அது மட்டும் இல்லை, இன்னொரு ஊழியக்காரங்கிற ஒரு மேப்பன்ற மகனும் இதே தான் செய்தார். சபையில் இருக்கிற ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டார். ஆனால் அவருக்கும் ஒரே ஒரு பொடியல், ஒரு பிள்ளை இருக்குது. மனைவி என்ன செய்தாள்ன்னு கேட்டால் அவள் கண்காண கண்டுட்டாள். விபச்சாரத்தின் நிமித்தம் தள்ளிவிடலாமன்று இருக்கு, அது வேறு. இது விபச்சாரம் இல்லை, ஒன்றுமில்லை, ஊழியம் செய்கிறார். எந்த நேரம் அங்கே போகணும் இங்கே போகணும்னு நிற்கிற மனைவி. ஒவ்வொரு வித்தியாசம், மனைவிமாரில் ஒவ்வொரு வித்தியாசமாக இப்போ இந்த ஐரோப்பிய தேசத்தில் வராங்க. அப்போ இங்கே பார்க்குறோம் என்னென்னு கேட்டால் அவள் கண்டு கொண்டாள், அதனால் அவள் டைவர்ஸ் பண்ணி போட்டு போயிட்டாள். ஆனால் டைவர்ஸ் பண்ணிட்டால் அவர் நான் நினைக்கிறேன் என்னென்னு கேட்டால் அவள் லவ் பண்ணினவளை தான் கட்டினாரோ அல்ல வேறு யாரையும் கட்டி கொண்டு இருக்கிறாரோ தெரியல, அவர் ஒரு மேப்பராக இருக்கிறார். இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இல்லையா என்றது தான் உணர்ந்து கொள்ளணும். என்னென்னு கேட்டால் பிள்ளைகள் செய்கிறது பெற்றோர்களுக்கும், பெற்றோர்கள் செய்கிறது பிள்ளைகளுக்கும் என்று நாங்கள் பார்க்குறோம். உணர்ந்து கொள்கிறவர்கள் உணர்ந்து கொள்ளலாம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் கூடாத காரியங்கள். ஏனென்று கேட்டால் தேவனுடைய வார்த்தைகளை பிடிச்சு கொண்டு நாங்கள் உலகத்தின் சுடர்களைப் போல எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை விட்டுட்டு நாங்கள் என்னென்னு கேட்டால் எரிகிறோம் என்று சொல்லியும் அணைஞ்சு கொண்டல்லவா இருக்கிறோம், மங்கி அல்லவா எரிகிறோம். அப்போ இதை நாங்கள் யோசிக்க வேணும். எத்தனை காலம், எத்தனை வருஷம் நாங்கள் ரசிக்கப்பட்ட அப்போ எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வளர்க்குறதுக்கு என்ன செய்து விட்டுட்டோமா? தப்பு செய்துட்டோம். அப்போ சில 21 இது வாசிச்சது 1 கொரிந்தியர் 5:1.
உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்றும் பிரசித்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாய்ப்படையாதிருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தாலும் ஆவியினாலே உங்களோட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியிலும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவருடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தில் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். எப்படிப்பட்ட உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்றும் பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. அப்ப பாருங்க, என்ன செய்கிறீங்க? மனைவியை தள்ளிவிட்டா, விபச்சாரத்தின் நிமித்தம் தள்ளிவிட்டா, அவளும் விபச்சாரி இவனும் விபச்சாரன், 2 பேரும் தள்ளிவிட்டவே 2 பேரும் கல்யாணம் செஞ்சா விபச்சாரம் தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, அப்ப இங்க ஆண்டவரும் சொல்லியிருக்கிறார் என்னன்னு கேட்டா, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிட்டு. அப்ப நாங்க வேதத்துக்கு கீழ்ப்படிவோமா? அப்ப இங்க நாங்க பார்க்கிறோம், மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது. அவங்க சொல்றாங்க, யாரு? பவுல், பேதுரு எல்லாரும் சொல்றாங்க, நாங்கள் மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே மேல். அப்ப நீங்க இங்க யாருக்கு கீழ்ப்படிய போறீங்க? தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய போறீங்களா? அல்ல மனுஷனுக்கு கீழ்ப்படிந்து மனுஷனுடைய உலக காரியங்கள், உலக இச்சைகள், உலக பாவங்களுக்குள்ள சிக்கிக்கொள்ள போறீங்களா? எது வேணுமென்றதை நீங்கள் தான் நிதானிக்க வேண்டும். ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவளாய் இருக்க வேண்டும். எப்படியாம் வேசித்தனம் இல்லாதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியோடு சேர்ந்திருக்க வேண்டும். அதே மாதிரி அவளும் தன் சொந்த கணவனோடு சேர்ந்திருக்க வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் கணவன் மனைவிக்குள்ள இருக்க வேண்டும். கணவன் மனைவி இப்படியான காரியங்கள்ல நீங்கள் விடுதலை ஆவீங்களா இருந்தால் கண்டிப்பா உங்கள் குடும்பம், உங்களுடைய உறவுகள் எல்லாரோடும் நீங்கள் சத்தியத்தின்படி கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பீங்க. கொர்நேலியுவை நாங்க பார்க்கிறோம், அந்த ஆனந்தர் அவனுடைய அவன் பாருங்க, அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. புருஷனானவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்ய வேண்டும். அதே மாதிரி மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு கீழ்ப்படிவில்லை, அதனால் தான் டைவர்ஸ், அதனால் தான் பிரிவினைகள், உறவுகளுக்குள்ள பிரிவினைகள், கட்டிப்போன குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள், அண்ணன் தம்பிக்குள்ள பிரிவினைகள், அக்கா தம்பிக்குள்ள பிரிவினைகள். ஓ, கேட்டால் நாங்கள் யாரு? தேவ பிள்ளைகள். யாரால பிரிவினைகள் வருகிறது? சில பொம்பளைகள் சொல்கிறாங்க என்னென்னு கேட்டால், சில கல்யாணம் திருமணம் செய்த பிள்ளைகள் சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவை பேசினீங்க, அதனால் நாங்கள் கதைக்க மாட்டோம், நாங்கள் தண்ட மாட்டோம். யாரை பேசுவாங்க? நீங்களே உங்களோட மனசை தொட்டு சொல்லுங்கள். பிள்ளைகள் போகிற வீட்டில் நல்ல மாதிரி இருந்தால் ஏன் அந்த குடும்பத்தை இழுக்க போகிறாங்க? இப்போ என் பிள்ளைய நான் கட்டி கொடுத்துருக்குறேன், அவள் நல்ல மாதிரி இல்லையண்டா என்னத்தானே பேசுவாங்க. நான் உங்களுக்கு முதலும் திருப்பி சொல்கிறேன். ஏனென்று கேட்டால், பிள்ளைகள் போகிற இடத்துல என்ன செய்ய வேணுமாம்? அந்த குடும்பத்தோட உறவுகளோட கட்டப்பட்டு வாழ வேணும், சமாதானமாக இருக்க வேணும், சத்தியத்தின்படி நடக்க வேணும். அந்த சத்தியம்தான், நீங்கள் சாட்சியாக இருக்கிற சாட்சி தான் அவங்களை இங்கே கொண்டு வரும். நீங்கள் சாட்சி இல்லையண்டா சபைக்கும் சாட்சி இல்லை, குடும்பத்துக்கும் சாட்சி இல்லை. என்னென்னு கேட்டால், ஒரு மத்தளம் இருக்க வீணாக அடிக்கிற மத்தளமாக இருக்கும்.
தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 5 கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் ஜோக்கியம் உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சம்மத்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதப்பிரியனாயும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். எப்படியானவன்? அது கண்காணியானவனாக இருந்தா என்ன, போதகர்களாக இருந்தா என்ன, மூப்பர்களாக இருந்தா என்ன, ஊழியக்காரர்களாக இருந்தா என்ன, எப்படியா இருக்கணும்? என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு அப்படியோ உங்களுக்கும் அப்படித்தான். ஆண்டவர் சொல்லிக்கிறவட நல்லவனுக்கு எப்படியோ கெட்டவனுக்கும் அதே தான். மரணம் எல்லாருக்கும் ஒன்றே தான். நல்லவனுக்கும் மரணம் தான், கெட்டவனுக்கும் மரணம் தான். அது மாதிரி தான் நல்லவனுக்கு எப்படியோ கெட்டவனுக்கும் அதே தான். அப்போ நீங்கள் எப்படி வாழ வேணுமென்று கற்றுத்தந்த ஆண்டவர் இல்லையா? அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம், கண்காணிப்பை விரும்புகிறவன், சபையிலே கண்காணிப்பை விரும்புகிறவன், அது நல்ல போதகர், நல்ல ஊழியக்காரர்கள், நல்ல மூப்பர்கள், அவருடைய குடும்பங்கள், அவர்கள் சம்பந்தம் கலக்கிற குடும்பங்கள் எல்லாரையும் தான் சொல்லி சேர்த்து செல்வோம். அப்போ அவைகள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமாம்? ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும். கண்காணிக்கிறவன், சபையை கண்காணிக்கிறவன் குற்றஞ்சாட்டப்படாதவனாய் இருக்க வேண்டும். ஒரு மனைவி உடையவனாய் இருக்க வேண்டும். தெளிந்த புத்தியுள்ளவனாய் இருக்க வேண்டும். போதக சம்மத்தனாய் இருக்க வேண்டும். அவனை மதுப்பிரியனாயும் அடிக்கிறவனாயும் இழிவான பேச்சுகளை இழிவான ஆதாயம் பண்ணுகிறவனாயும் அல்ல, இச்சிக்கிறவனாயும் இல்லை, பொறுமை உள்ளவனும் சண்டை இல்லாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் தன் சொந்த குடும்பத்தை நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளுக்கு சகல நல்லொழுக்கம் உள்ள காரியங்களையும் கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன செய்ய வேணுமா? கற்றுக் கொடுக்கிறவர்களாக. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா? கணவனுக்கு தெரியாமல் மனைவி செய்கிற ஊழல்கள், கணவனுக்கு தெரியாமல் மனைவி ஊழல்கள் செய்கிறது. அப்போ மனைவியானவள் யோசிக்க வேணும், என் கணவன் எப்படிப்பட்டவர், என்ன செய்கிறாரு, சபையில் என்ன மாதிரி நடக்கிறாரு. அப்போ நான் போன குடும்பத்துக்குள்ள, என் பிள்ளை போன குடும்பத்துக்குள்ள எப்படியா நான் என் பிள்ளைக்கு புத்திமதி சொல்ல வேணும், எப்படியா அந்த குடும்பத்தோடு ஐக்கியப்பட வேணும்னு போகிறோம். அம்மா தாய் அப்படியே பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு முகம் பட்டிக்குதோ இல்லையோ மகளுக்கு முகம் பட்டிக்கும் பாருங்க. நானேன் வர வேணும், நானேன் அங்கே நிற்க வேணும், நானேன் போகணும். ஏன் பேசுகிறாங்க? போன இடத்துல சரியாக இருந்தால் ஏன் பேச போகிறாங்க? ஒற்றுமையாக இருந்தால் ஏன் பேச போகிறாங்க? அது என்னது? என் வீடு என் குடும்பம் உனக்கு இருக்கும்போது அவன் தான் முக்கியமாக என்ன செய்ய வேணும்? உன்னை முதல் விரட்ட வேணும். உன்னை விரட்டி அடிக்க வேணும் அவன். ஆனால் விரட்டி அடிக்காமல் அவன் ஏன் நடத்துகிறான்னு கேட்டால் அவனுடைய வளர்ப்பு அப்படி. இந்த பிள்ளைக்கு என்னடா கீழ்ப்படுகிற தன்மைகள் இல்லை. இந்த பிள்ளைக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டால் முரட்டாட்டம். அப்போ இந்த முரட்டாட்டம் பில்லி சூனியத்துக்கு சரி, பிசாசுக்கு சரி. இப்படித்தான் இங்கே நடக்கிற காரியங்கள். இன்றைக்கு ஒரு பிள்ளையோட நீ அங்கே போட்டாய், அம்மா ஏற்றுக்கொண்டு அங்கே வச்சு கொண்டு இருக்கிறார். அம்மா வேறு முப்பற்ற மனைவி செய்யலாமோ? அவனாரு ஊழியக்காரன். அப்போ இந்த அம்மா மாறால பிற குடும்பங்கள் பிரிஞ்சு போகிறத பார்க்கிறோம். என்ன செய்ய வேணுமாம்? ஒரு மேப்பனானவனாக இருந்தான, மூப்பரானவர்களாக இருந்தான, யாராக இருந்தான, பிள்ளைகள் பிரிந்து போகும்போது அதுக்கு காரணம் என்ன? யார் காரணம்? காரணம் கத்தா யாரென்று தான் பார்க்க வேணும். ஆண்டவர் பிரிஞ்சு போக சொல்லி, பிரிஞ்சு போகிறவன் அது விசுவாசியாக இருந்தால் பிரிஞ்சு போகட்டும்னு சொல்லப்படுது. நீ நிறைய ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீங்களே, ஞானஸ்தானம் எடுத்து மறுபடி பிறந்து பாவத்தை அறிக்கை செய்து விட்டு பேந்து பார்த்தா சபையில் நின்று லவ்வு சவ்வு எல்லாத்தையும் செய்து போட்டு திருமணமாகிட்டு ஒரு பிள்ளைக்கு பிறகு பிரிஞ்சு போகிறீங்க, கணவனை பிரிக்கிறீங்க, தாயை பிரிக்கிறீங்க, குடும்பங்களை பிரிக்கிறீங்க. இது என்ன? இது சபையா சங்கம்?
அப்போ இங்கே எப்படியா இருக்க வேணுமா? பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிற இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? ஒரு சொந்த குடும்பத்தை நடத்த தெரியல, ஒரு சொந்த பெத்த பிள்ளைய நடத்த தெரியல, சபையை நீங்கள் எப்படி விசாரிப்பீங்கள்? வந்திருக்குது பிள்ளை ஒரு வயசோட, பிள்ளை ஒரு வயசு பிள்ளையோட வீட்டுக்கு வந்திருக்குது, எப்படி நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவீங்கள்? அப்போ சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத உங்களுக்குள்ள என்ன மூப்பர் வேலை? நான் கேட்குறேன். சொந்த பிள்ளை வீட்டை வந்திருக்கு, கொண்டு போய் சேர்க்க முடியாதவங்களுக்குள்ள கட்டி கொடுக்கலாமா என்ன? கணவன்மாருக்குன்னு தான் சொல்கிறேன், மனைவிமாருக்குன்னு தான் சொல்கிறேன். கணவன்மாருக்கு திருமணம் செய்கிற திருமணத்துக்கு ஏற்படுத்துகிற தாய் தகப்பனுக்குன்னு தான் சொல்கிறேன். இவ்வளோ பிள்ளை ஊழியக்காரனாக இருக்கலாம், இன்னொரு கல்யாணம் செய்ய வேணுமென்ற அவசியம் வேதத்தில் சொல்ல இல்லையப்பா. பிறகு நிற்கிறது என்னென்னு கேட்டால், கல்யாணத்தை கட்டி போட்டால் என் பிள்ளைய பார்க்க வேணும், எனக்கு பிறந்த பிள்ளை என் பிள்ளைய பார்க்கணும் இருக்கா? விடுங்க பிள்ளைய. இதெல்லாம் சபைக்கு தேவையா? நான் கேட்குறேன், இதெல்லாம் சபைக்கு தேவையான்னு கேட்குறேன். சபையானது எப்படி கட்டப்படணும்? பரிசுத்த ஆவியானவரால் கட்டப்படணும். தாழ்மை, இரக்கம், அன்பு, மன்னிப்பு, சமாதானம், ஐக்கியம், ஒருமனம், ஏக சிந்தை இருக்க வேணும். உறவுகளோடு அப்படி இருக்கணும். உறவுகள் இன்றைக்கு பார்த்துதல்னு சொன்னால் இவங்களெல்லாம் செச்சுக்காரரா, உறவுகள் எல்லாம் கரைத்துப்புற அளவுக்கு அல்லவா நாங்கள் நடக்கிறோம். காரணம் என்ன? பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய இடத்துல வளர்க்க. அதாவது மனைவிக்காக தாயை தள்ளி விடுவாராம், ஆனால் நீ அம்மாவை தள்ளி விட்டா பாரு, உன்னை ஆண்டவர் தள்ளி விட்டாரு பாரு. இதுதான் ஆண்டவருக்கும் தாய்க்கும் உனக்கும் இருக்கிற வித்தியாசம். நீ ஒரு பெத்த தாயை தள்ளி விடுறாய், அதுவும் வயசு கூடின தாயை, ஆனால் உன்னை தள்ளி விட்டாரு பாரு ஆண்டவர். இப்போ என்ன? இப்போ அம்மா ஊண்டி கொடுக்குறா. என்னென்னு கேட்டால், என்னை புருஷன் வந்துட்டார் இல்லையா இதால் ஊண்டி ஆஸ்பத்திரியால் ஊண்டி கொடுக்குறா. என்னென்னு கேட்டால், இடங்கானாலும் அம்மாவை கொண்டு போய் இந்த என்ன அல்ட்ராஹாமில் போடுங்க. அம்மாவை கொண்டு அல்ட்ராஹாமில் முதல்ல கொண்டு உன்னை போட வேணும். ஏன்னு கேட்டால், உதவாத குடும்பத்துக்குள்ளே போய் திருமணம் செய்து கொடுத்தது அந்த அம்மாவில் போல. அம்மாவில் போல உதவாத குடும்பம். உதவின குடும்பம் வேண்டாம். அந்த பிள்ளை வந்தது ஒரு மாமியார் என்ன தான் செய்யலை அந்த பிள்ளைக்கு, என்ன செய்யலை. நான் அப்போ இங்கே நான் 35 பவுனில் தாலி கொடி செய்து கொடுக்குறீங்க, வேஸ்ட். அது என்ன திருமணங்களை ஒன்று செய்து கொடுக்குறது, என்ன இது கார்பழக்கி கொடுக்குறீங்க, அது செய்கிறீங்க, இது செய்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாளா இல்லையான்னு பாருங்க. இதே மாதிரி தான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்த்து பார்த்து சொன்னால் அது கேட்காது பாருங்க. ஒரு நாள் வரும், அப்போ தான் தெரியும். நல்ல குடும்பம் தானுங்க நல்ல சபை. அறுபது வயசுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியுமாய் இருக்கிறவளுமாகிய பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாகின்ற அப்படிப்பட்ட விதவைகளையே விதவைகள் கூட்டத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும். எப்படியாம்? பிள்ளைகளை வளர்த்து பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்கிறவர்கள் விதவைகள். நான் நூரம்பர்கில் பார்த்தேன் 8 விதவைகள். 8 விதவைகள் வீட்டுக்கும் போனால் உண்மையில் இவ்வளவு சந்தோஷம், இவ்வளவு சமாதானம் என்ன தெரியுமா? நூரம்பர்கில் சும்மா போனால் ஐக்கியம் அந்த மாதிரி, பெண்களுக்குள்ள ஐக்கியம் அந்த மாதிரி.
ஆண்களுக்குள்ளேயும் ஆக்கிய நாங்கள் ஆண்களோட பெருசாக உறவுகள் பிரைசல் ஓட்டண்டா அப்படியே வரும். பெண்களுக்குள்ள ஐக்கியத்தை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. ஒரு காலத்தில் அப்படி இருந்த சபைகள்லாம் இப்போ எல்லாம் விழுந்து போய் கிடக்குது. பிள்ளைகளை வளர்த்து அந்நியர்களை உபசரிக்க வேணுமா? அப்போ உலகத்தானே என்ன செய்ய வேணும்? தேவ பக்கமாய் திருப்ப வேணும். எங்களுடைய பாஸ்டர் குடும்பம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாரு. அவர் என்ன செய்வாருன்னு கேட்டால், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏழைகளுக்கு சாப்பாடு, வருகிற புதிய ஆத்துமாக்களுக்கு கொண்டு வீடு வழிய சாப்பாடு, அரிசிகள், சாமான்கள் கொடுத்து அவங்க அப்படி இருக்கிறபடியே ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அவங்க பணத்தை பற்றி சிந்தனை இல்லை, ஒன்றை பற்றி சிந்தனை இல்லை. பிள்ளைகளை புள்ள ஒரு பிள்ளை தான் பொம்பளை பிள்ளை, அதுக்கு நல்ல ஆண்டவருக்கு வளருது. ஆனால் ஆத்தும ஆதாயம் அறுவடை அந்த மாதிரி ஆத்துமாக்களை குறித்து கரிசனை இருக்க வேணும். கொண்டு வர ஆத்துமாக்களை ஊதி விடுறது யாரு? மனைவிமார். மனைவிமாருடைய வாய்கள் அடைக்கப்பட வேணும். பெண்களுடைய வாய்க்கு கடிவாளம் போட வேணும். ஏனென்று கேட்டால் சபையிலே அவர்கள் பேசுவதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபையில் வந்தால் வாயை மூடிக்கொண்டிருக்கணும். அதில் ஒன்று ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசியுங்க, பரிசுத்த ஆவியினால இது ஐயோ ஐயோன்ற ஆவி பாருங்க, பொல்லாத ஆவி குடும்பத்திலேயே பார்க்கலாம். என்னன்னு கேட்டால் உண்மையிலேயே பிள்ளைய பார்த்தா தெரியும் தாய்க்குள்ள எந்த ஆவி இருக்குன்னு. இளம் வயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்து கொள்ளாதே. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக காம விகாரம் கொள்ளும் போது விவாகம் பண்ண மனதாகி விடுவார்கள். அப்போ இளம் பெண்களை அதில் சேர்க்கக்கூடாது. விதவைகள் கூட்டத்தில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை தான் சேர்த்து கொள்ள வேணும். ஏனென்றால் இளம் பிள்ளைகளை சேர்த்து விட்டால் அவர்கள் என்ன செய்வார்களாம்? விவாகம் பண்ண மனதாகியிருப்பார்களா? லௌலிகம் அந்த மாதிரி இச்சை வரும். முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதனாலே ஆக்கினைக்குள்படுவார்கள். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாக திரிய பழகிறவர்களும் சோம்பல் உள்ளவர்களும் மாத்திரமல்ல, அலம்புகிறவர்களுமாயும் வீணற்றவர்களுமாயும் தாகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். ஆகையால் இளம் வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதற்கு இடம் உண்டாக்காமலும் இருக்கவும் வேண்டுமென்று விரும்புகிறேன். பாருங்க, எப்படிப்பட்ட திருமணத்தை செய், பிள்ளைய பொருள் வள நடத்து. இதுதான் இளம் பிள்ளைகளுக்கு. நாங்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம். இப்போ 5 வருஷம் 6 வருஷம் அடைச்சி விட்டுருவோம் பாருங்க பிள்ளைய. என்னத்துக்கு அடைச்சினீங்கன்னு கேட்டால் ஊழியத்துக்கு. ஆண்டவர் சொன்னார் ஊழியத்துக்காக கற்பத்தை அடை. இன்றைக்கு பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு பிள்ளை 5 வருஷமாக குழந்தை இல்லை. காரணம் என்னென்னு கேட்டால் கற்பத்தை அடைத்தீங்க. ஆண்டவர் அடைக்க வேண்டிய கற்பத்தை பாருங்கள். நாங்கள் போய் அடைக்கிறோம் பாருங்க டாக்டர்மாரை கொண்டு. எவ்வளவு துணிகரமான பாவம். அது உங்களுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லவா அந்த சந்ததியாக பாவம் கிடைக்கும். காயின் ஆவேலும் ஆண்டவருடைய பிள்ளைகள்லாம் அவங்க 2 பேரும் ஒரே காணிக்கையை தான் 2 பேரும் காணிக்கை தான் கொண்டு வந்தாங்க. எதை அங்கீகரித்தார், எதை அங்கீகரிக்காம விட்டாருன்னு தான் பார்த்துனீங்களா என்ன? அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீனம் பண்டமாக இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து சுத்திகரித்து கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அப்போ எப்படியா இருக்கணுமா? அந்த ஜெபத்துக்கு தடை வராதபடி பாருங்க. இப்போ ஜெபத்துக்கு தடை மனைவி சொல்கிறா கணவனுக்கு, என்னால் முடியலை ஜபிக்கிறோம். ஜபத்துக்கு தடை. ஏன்னா பேதுரு ஜன்னலை திறந்து விட்டுட்டு ஜபிச்சா. நம்ம பவுளை பாருங்க, அம்மா ஜபிக்கிறதுக்கு இன்றைக்கு தடை. இன்றைக்கு ஜபங்கள் எல்லாம் தூங்கிட்டு கொண்டிருக்கு. கடைசி காலத்தில் ஜபம் தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் பதிலடி யாரால இடரல் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோன்னு தானே சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் வருது. வெளிப்படுத்துகிற பார்ப்போம். நான் கணக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுத்து போட்டு நான் அதுக்கு பிறகு மிச்சம் இந்த அடுத்த கிழமை கொடுப்பேன். ஏன்னா நான் பெண்களுக்கு கூடுதலாக கொடுக்க வேண்டியதாக கிடக்கிறது. ஏனென்று கேட்டால் இன்றைக்கு எனக்கு டெலிஃபோனுகள் அநேகம் வந்து கொண்டு தான் இருக்குது. நேற்றும் வந்தது, இன்றைக்கும் வந்தது எல்லாம் ரட்சிப்பை குறித்து.
ஜெபிச்ச ஜெபத்துக்கு பதில்கள். அதே மாதிரி வந்து பெண்களுக்காக ஜெபிக்கிறது காரணம் என்னன்னு கேட்டால், இன்றைக்கு சபைகளில் பிள்ளைகள் லௌலீக மயக்கங்கள், சிற்றின்ப ஆசைகள், பிரிவினைகள், குடும்பத்துக்கு பிரிவினைகள், கட்டி போகிற குடும்பங்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள பிரிவினைகள். ஆனால் பார்த்தால் வெள்ளையும் சொல்லையும் வருவோம் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை வெள்ளையும் சொல்லையுமா வருவோம். நாங்கள் எல்லாருக்கும் நல்ல பிள்ளைகள். அம்மா வருவா பாருங்க, ஆட்டி வில்லடி அசைச்சி வில்லடி என்னொன்று வருவா. ஒன்றுமே தெரியாதவன், ஒன்றும் தெரியாதவன் மாதிரி பாப்பா மாதிரி வந்து நிற்பான். நின்றா ஆவியில் நிறைஞ்சிருவா பாருங்க. ஆனால் 1000 பிரச்சனைகள், அதை பற்றி யோசிப்பாங்க. ஆவியில் நிறைஞ்சு நான் நல்ல பிள்ளையாக இருக்கிறேன். அங்கே குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொண்டு வருகிறவன் பொல்லாத சத்ரு யாருக்குள்ள இருக்கிறான்? பெண்களை கொடுத்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறான். ஆண்களுக்குள்ளேயும் சில ஆண்களுக்கு ரசிக்கப்பட்ட ஆண்களுக்குள்ள அப்படியான பிரச்சனைகள் இந்தியாவில் வந்திருக்குது. இந்தியாவில் நான் உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே, ஒரு பாஸ்டர் மனைவியை தொண்டையை நசிச்சு கொண்டாருண்டு. அது சில ஆண்களுக்குள்ள அந்த லௌலீக மயக்கங்கள் வந்துடுது. அதே மாதிரி தான் பெண்களுக்குள்ளேயும் வந்துடுது. பெண்களுக்குள்ளே வந்து இப்போ திருமணம் செய்கிற பிள்ளைகள் என்னென்னு கேட்டால், நான் என் வீடு என் குடும்பம் என்னுடைய இது. பெண்களுக்கு அப்படி இருக்கிறது கூடாத காரியம். கொஞ்சம் நீங்கள் கணவன்மாருக்கு கீழ்ப்படியாமல் விடுகிறபடியினால்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்றா பிரச்சனைகள் எந்த பக்கத்தாலேயும் வரும் உங்களுக்கு. ஏன்னா பிரச்சனையை கொண்டு வர்றது நீங்கள் தானே, அவங்க கொண்டு வர இல்லையே. அவங்களுக்கு அவங்களோட புள்ள ஒஸ்தி, உங்களுக்கு உங்களோட புள்ள ஒஸ்தி. அப்போ என்ன செய்யணும்? உங்களோட பிள்ளையும் தாழ்ந்து போகணும், அவங்களோட பிள்ளையும் தாழ்ந்து வர வேணும். 2 குடும்பமும் ஒற்றுமையாக இருக்க வேணும். அவங்களோட பிள்ளை உங்களை ஒஸ்தியாக நினைக்கும் போது மற்றவன் நினைக்கிறான் இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்களோட பிள்ளை வெரைட்டியாவது என்னென்னு சொல்லுவாங்களன்னு சொன்னால் வஸ்தி மாதிரி. வஸ்தி, நான் வரமாட்டேன். கொஞ்சமாவது எஸ்தரை பாருங்க. எஸ்தரை பார்க்குற காலங்கள் உண்டா உங்களுக்கு? எல்லாம் ரூத்தை பாருங்க. வெளிப்படுத்தல் 19 9. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படிக்கு அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவியானவராயிருக்கிறது என்றான். அப்போ பாருங்க, அப்போ இங்கே பார்க்குறோம் கல்யாண விருந்து. இன்றைக்கி சபையில் ஒரு கல்யாணம் நடக்கிறது. அதில் ஆண்டவர் வர வேணும் என்று விரும்புகிறோம் இல்லையா? ஏன்னு கேட்டால் அந்த கடைசி காலத்திலேயும் கல்யாண விருந்து தான் ஆண்டவர் வைக்க போகிறார். அதுக்கு நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கிறீங்களா என்ன? மணவாட்டி மாறே, ஆண்கள் பெண்கள் எல்லாரும் மணவாட்டிகள். அப்போ மணவாளன் வரும்போது நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? பிரிவினைகளுக்குள்ள இருக்கிறீங்களா? பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறீங்களா? அல்ல அடுத்தவங்க குடும்பத்தை பிரிக்கிறதுல இருக்கிறீங்களா? இல்லை உறவுகளை பிரிக்கிறதுல இருக்கிறீங்களா? அல்ல லௌலீக மயக்கத்தில் இருக்கிறீங்களா? விபச்சாரம் பேசித்தனத்தில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் வரும்போது எதை நீங்கள் வைத்து நீங்கள் முன்னோட போகிறீங்க? பவுலடியான் சொல்கிறான், என்னன்னு கேட்டால், நான் நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் இது முதல் கொண்டு எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எது உங்களுக்கு தேவை? ஆண்டவர் அப்பொழுதுதான் சொல்லுவார், என்னன்னு கேட்டால், நான் உணவு இல்லாமல் இருந்தேன், எனக்கு உணவு தந்தீங்கள். உடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு உடை தந்தீங்க. நான் வந்து நோயாளியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. அங்கே ஆண்டவரே, நாங்கள் உண்மை பார்க்க வந்தோம். இந்த சிறியவர்களாகிய இவர்களுக்கு என்ன செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்று ஆண்டவர் கண்டிப்பாக கேட்பார். கண்டிப்பாக கேட்பார். அது வயது போனவர்களாயிருந்தாலும் சிறியவர்கள்தான், சிறியவர்களாயிருந்தாலும் சிறியவர்கள்தான். ஒரு விதவையினுடைய குடும்பத்தை கெடுத்தாலும் அது சிறுவர்கள்தான். யாருக்கும் எதை செய்தாலும் செய்தது தான் ஆண்டவர். ஆண்டவருக்கு தான் செய்கிறீங்க, எங்களுக்கு செய்ய இல்லை. நீங்கள் எதையெல்லாம் மனுஷருக்கென்று செய்கிறீங்களோ அதை ஆண்டவருக்கு தான் செய்கிறீங்க. சபையில் இருக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன்.
ஆனால் அந்தப்படியே புருஷர்களே மனைவிமார் பலவீனமாக இருக்கிறபடியினாலே உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. அப்போ மனைவி உன்னை கணவன்மார் ஜெபிக்கிறது தடை. நான் என்ன செய்கிறேன், நான் படிக்கிறேன், நீங்கள் ஜெபிக்கிறோம், அதெல்லாம் ஜெபத்துக்கு தடை எல்லாம் அதெல்லாத்தையும் மங்கால வைப்போம். பேருந்து அதான் ஜெபத்துக்கு அடுத்த பிறகு வருவோம். 19:7 பார்ப்போம். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செய்ய கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்போ மனைவி யாருங்க? சபை. அப்போ சபை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். சபைகளுக்குள்ள பிரிவினைகளும் பிரச்சனைகளும், குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகளும் பிரச்சனைகளும், ஒரு ஐக்கியமில்லாத தன்மைகள், அன்பில்லாத தன்மைகள், சுயபோகமான காரியங்கள், உறவுகளோடு உரசல், எந்த உறவுகளை கிழிக்க வேணும் என்று கிழிசல்கள் வருகிறது. ஒற்றுமையாக வாழ வேணும் என்று நிற்கிற குடும்பங்களை விட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, என் தாய், என் பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தாய் என்று போகிற காரியங்களினாலே கணவன்மார்களையும் கிழிசல்கள் வருகுது. அதை விட மனைவிமாருடைய குடும்பங்களுக்குள்ளேயும் கிழிசல்கள். நீங்கள் யார்? ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்ட தாய், சகோதரர்கள், பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்குள்ளேயே கிழிசல்கள். இதை உங்களை யாருக்கு ஒப்பிட வேணும்? மணலின் மேலே கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பிட வேணும். கண்மலையின் மேலே கட்டப்பட்டவர்களாயிருந்தால் கண்மலையானவரின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவீர்கள். சபைக்கு 4 எவ்வளவு ஆத்துமாக்கள் வருவாங்க. அவங்களுக்கு முன்பாக உங்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்படுகிறது பாருங்க. உங்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்படுகிறது. வீடுகளில் உங்களோட முகத்திரைகள் உலகத்தானால கிழிக்கப்படுகிறது. அப்ப யாருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது? ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. வேதனை. ஒரு வீட்டில் ஒரு அண்ணா ரட்சிக்கப்படல, பின்வாங்கி போட்டாங்க. ஒரு அக்கா ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போட்டாங்க. அப்போ நான் ரட்சிக்கப்பட்டு இறுதி வரைக்கும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னால் அவங்களுக்கு சாட்சியாக இருக்க வேணும். அந்த குடும்பத்துக்குள்ள வந்த பெண் சாட்சியாக இருக்க வேணும். அப்போதான் அவங்கள கொண்டு வர முடியும். சாட்சி இல்லாத வாழ்க்கை, உப்பு சப்பற்ற வாழ்க்கை, உப்பு சாரமற்ற வாழ்க்கை, வெளிச்சமற்ற வாழ்க்கை. எதுக்கு கொடுக்குறீங்க முதலிடம்? ஞாயிறு கிறிஸ்தவர்கள், உபவாச கிறிஸ்தவர்கள், விழிப்பான பைபிள் ஸ்டடி கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் வீடுகளில் உறவுகளோட பிரிவினைகள், சபைகளில் பிரிவினைகள். ஆத்தும ஆதாயம் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? ஒரு காலத்தில் ஆத்தும ஆதாயம் செய்தோம். ஆத்துமாக்களை இடறி போகிற அளவுக்கு வைக்கக்கூடாது. கொண்டு வருகிறது பிரிவினைகள். உங்கள் மனைவிமார் கொண்டு வந்தா என்ன, உங்கள் பிள்ளைகள் கொண்டு வந்தா என்ன, அதை கட்ட வேண்டியது யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு மனைவி உடையவன் தன் பிள்ளைகளை ஞானமாய் வளர்க்கிறவன். பிள்ளைகள் செய்கிறதுக்கெல்லாம் நாங்கள் உடந்தையாக இருக்கக்கூடாது. கட்டகுமாரன் என்ன செய்தானாம்? என்னுடைய ஆஸ்தியவை நான் போகிறேன்னு தகப்பன் பிரித்து கொடுத்துட்டாரு. ஆனால் போய் வேசிகளோட போய் தவிட்டையும் திண்டு அதையும் திண்டு இப்போ பண்டிகள் தின்ற தவிட்டையும் திண்டுட்டு கடைசியாக ஒன்றும் இல்லாமல் என்ன செய்கிறான்டா, நான் பரத்துக்கு விரோதமாயும் தேவனுக்கு விரோதமாயும் பாவம் செய்தேன்னுட்டு வர்றாரா இல்லையா? அங்கே இருந்தவன் என்ன சொல்கிறான்? நான் உன்னோட தானே இதுவரைக்கும் இருந்தேன், ஆனால் எனக்கு ஒரு கண்டுக்குட்டியை அடிக்கவும் இல்லை, எனக்கு ஒரு மோதிரம் போடவும் இல்லை, இப்போ மகன் திரும்பி வந்துட்டான். அப்படி திரும்பி வர பிள்ளைகளுக்கு சாட்சியாக இருக்கும். நீங்கள் மற்றவன் திரும்பி வரக்கூடியதான் நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். ஆண்டவரே நான் தசமபாகம் போடுறேன், காணிக்க போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன் என்று சொல்கிறவனே அல்ல. வெளியில் நின்று ஆண்டவரே நான் பாவி என்று சொல்கிறான் பாருங்க. அவனைத்தான் ஆண்டவர் நேசிக்கிறார். அவங்களுக்குள்ள வசனம் இருக்கிறது. ஆனால் அவங்கள ஏதோ காரணத்தால் விழுந்துட்டாங்க. ஆனால் விழுந்தவங்க ஒரு நாளும் ஆண்டவரை மறுதளிக்கவில்லையே. வெளிப்படுத்தலை நான் உங்களுக்கு சொல்கிறேனே, ரட்சிக்கப்படாதவன் ரட்சிக்கப்பட்டவன் எங்கே இருப்பாங்கன்னு சொல்கிறேனே உங்களுக்கு.
பின்பு கடைசியாக 7 வாதைகளாலே நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரின் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேலே என்னை ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தார். பாருங்கோ, எப்படியான மணவாட்டி! ஓ, இறங்கி வருகிறதை காண்பித்தார். அப்போ சபைகள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யப்பட வேண்டும்? மணவாட்டி சபை ஆயத்தமாக இருக்கணும். என்னத்தில் ஆயத்தம்? சண்டையில், பிரிவினையில், பிரச்சனையில், ஈக்கோவில், பொறாண்மையில், காமகாரத்தில், எரிச்சலில், விபச்சாரத்தில், வேசித்தனத்தில், பொய்யில், களவில் பொய் அடுக்குவாங்க பாருங்கம்மா. பொய் அடுக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க தேவையே கிடையாது. நீ சொல்லி கொடுக்க தேவையில்லை பொய்க்கு. அப்போ பொய்க்கு பிதாவை தேடுகிறவர்கள் மாதிரி பச்சை பொய் சொல்லுவாங்க பாருங்க. இல்லாத இருக்கிறது போலவும் இருக்கிறத இல்லாத போலவும் பொய் அடுக்குவாங்க பாருங்க அம்மா. அதை பார்க்கும்போது என்ன செய்கிறதுன்றே தெரியாது. அப்போ இங்கே பாருங்க, கடைசியாக 7 வாதைகளை நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதர்களின் ஒருவன், அந்த பாருங்க வாதைகளை வைத்திருக்கிற தூதனையே சொல்கிறான். என்னென்று கேட்டால், நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். ஜோவானுக்கு எவ்வளவு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஜோவானை போல நீங்கள் இருப்பீங்களா? இல்லை. 12 அப்போஸ்தலரை போல இருக்கிறீங்களா? இருந்து பாருங்க, ஆண்டவரோட உறவாடி பாருங்க, அப்போ தெரியும். முதலாவது, பெண்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய வழிகளை கணவன்மார் மனைவிக்கு கற்றுக் கொடுங்க. ஏன் பயப்படுறீங்க? வசனத்துக்கு நடங்க. என்ன வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் கண்ணோக்கி பார்க்கிறேன். மனைவி மண் பாண்டம் என்று சொல்லப்பட்டிருக்குதா பாருங்க. அந்தபடியே புருஷன்களே, மனைவியானவள் பலவீனமான மண்பாண்டமாக இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. அப்போ ஜெபத்துக்கு கூட மனைவி தடை செய்வா பாருங்க. அது கணவன்மாரில் இருக்கிற பிள்ளை. ஏனென்று கேட்டால், வேதத்தை தாய் தகப்பனும் கற்றுக் கொடுக்க வேணும், கணவன்மாரும் கற்றுக் கொடுக்க வேணும். சொல்லுவீங்கன்னா, பண்டியோட கூடிய என்ன, கண்டோட கூடிய பண்டியும் மலம் தின்னுமாமண்டு, கண்டோட கூடிய பண்டியும் மலம் தின்னுமாமண்டு. அப்போ ஒன்று உதவாதது வந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் உதவாமல் தான் போகும். என்ன சொல்லுவாங்க, இல்லை சில பேர் குடிகாரனோட சேர்ந்தால் குடிக்காதவனும் குடிப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, குடிகாரனோட சேர்ந்தாலும் குடிக்க மாட்டாங்க. சில பேர் குடிப்பாங்க. ஏன்னா அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க, எங்களுக்கு அந்த கவலை, இந்த கவலை, இந்த கவலை, அந்த கவலை என்று. என்ன கவலை இருக்குதுனாலும் குடிச்சிருவாங்க. குடிச்சு போட்டு வாயில் வந்த வாட்டுக்கெல்லாம் பேசுவாங்க. அவங்க பேசுகிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு முன்னால் நீங்கள் சாட்சியாக வாழ்ந்தால் அவங்களையும் குடிக்க போகிறாங்க. குடும்பத்துக்குள்ள பிரிவினைகளை கொண்டு வரும்போது அவங்களையும் குடிக்க வேணும். சில பேர் பிரச்சனைகளாலேயே குடிக்கிறாங்க, பிரிவினைகளாலேயே குடிக்கிறாங்க. யாரால? உணர்கிற இருதயம் வேணும். நான் பிழை செய்து கொண்டு மற்றவனை பிழைக்காரன் என்று சொல்லக்கூடாது. என் பொண்டாட்டி பிழை செய்கிறாள், ஆனால் நான் சுட்டி காட்டுறேன் பாருங்க எங்கேன்ட்டு. ஏன் என் பொண்டாட்டி செய்கிறத நான் காண்பிக்காமல் ஒளிவு மறைவாக வைக்கிறேன். என் பிள்ளை செய்கிறாள், ஆனால் தாய் தகப்பன் அதை கண்டுகொள்றதில்லை. ஏனென்று கேட்டால், என் பிள்ளை அல்லவா. உன் பிள்ளை செய்தாலும் புலதான், என் பிள்ளை செய்தாலும் புலதான். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே என்ன வருகுதான்? பிரச்சனை எழும்போது பாருங்க. ஒரு கணவன் மனைவி என்று சொல்லி சொன்னால் அந்த வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம். ஒரு பெண்ணை ஒரு பெண் வீட்டாரை பார்த்து திருமணம் செய்து கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பெண்ணையும் பார்ப்பாங்க, பெண் வீட்டாரையும் பார்ப்பாங்க. இன்றைக்கு தானே லவ்வுக்கு பஞ்சமே கிடையாது. பணத்துக்கு பஞ்சம் இருக்கு, லவ்வுக்கு பஞ்சம் இல்லை. அதனால் பிரிவினைகளும் பிரச்சனைகளும் மோசமாக போய் கொண்டிருக்கிறது.
அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாயின் வயிற்றிலிருந்து அன்னார்களாக பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களாலே அன்னார்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோராட்சியத்தின் நிமித்தம் தங்களை அன்னார்கள் ஆக்கினவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவான் என்றார். அப்போ மனுஷர்களின் நிமித்தமும் அன்னார்களாக்கப்பட்டவர்கள், நிந்தைகள், அவமானங்கள், அதுகளினால சில பேர் திருமணம் செய்யாமலே இருக்கிறாங்க. சரியோ? மனுஷர்களால் பிரிவினைகள், அன்னார்களாக்கப்பட்டவர்களும் உண்டு. தாய் தகப்பன்மாரால் குடும்பங்களுக்குள்ள 7 பேர் இருந்தான்னு 7 சகோதரங்கள் இருந்தாங்க, திருமணம் செய்தாங்க. ஆனாலும் 7 பேருக்கும் அவள் மனைவி உள்ளவள் அல்ல என்று பார்க்கிறோம் இல்லையா? அதே மாதிரி திருமணங்கள் செய்தவங்களுக்குள்ள பிரிவினைகள், பிரச்சனைகள் வருகிறதுனாலேயும் பிள்ளைகள் திருமணமாகாமல் தான் சொல்கிறது. மனுஷர்களாலே அன்னார்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, தாயின் கருவில் இருக்கும்போதே அன்னார்களாக பிறந்தவர்களும் உண்டு, பரலோகத்தின் ராஜ்யத்தின் நிமித்தமும் அன்னார்களாக்கப்பட்டவர்களும் உண்டு. சரியா? அப்போ நாங்கள் அதை யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரியோ? இப்போ திருமணங்கள் நீங்கள் 2 கட்டலாம் 3 கட்டலாம் என்று தானே போகுது திருமணம். அப்போ இங்கே பார்க்குறோம் போதகர் ஒருவன், அதை நாங்கள் பார்க்கிறோம். மற்ற 22, 24 பார்க்குறோம். போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய, நான் இப்போ உங்களுக்கு சொன்னதுதான். அங்கால பார்க்கிறோம் மற்ற 22, 25, எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். அதுவும் உயிர்த்தெழுதலில் அவன் அவள் யாருக்கு மனைவியாக இருப்பாள் என்று அது தேவதூதர்களைப் போல இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏரோது தன் சகோதரியாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது யோவான் ஸ்நானன் சொல்கிறான், இது நீ செய்கிறது சரியா என்று கேட்ட கேள்விக்கு, ஆனால் அதை வைத்து அவனுடைய மனைவி என்ன செய்கிறாள் என்றால் பழி வாங்குறாள். தன்னுடைய மகளுடைய பிறந்த நாள் வரும்போது அந்த ஏரோதை கேட்குறான், என்னென்னு கேட்டால், உனக்கு என்ன வேணுமோ அதுக்கு திகழ் தாரன்னு சொல்கிறான். அப்போ இந்த அவள் மனைவி சொல்லி விடுறாள் பிள்ளைகிட்ட, யோவான்ஸ்தானுடைய தலையை கீழ். ஆனால் அந்த ராஜா என்ன செய்கிறான், ஏரோது ராஜா, பிள்ளை அல்லவா, கேட்டதை கொடுக்க வேணும் அல்லவா, அதை இப்படித்தான் மனைவி மாறி நிற்கிறாருக்கு. தாய் தகப்பன்மார் தாய் சொல்லி விடுறது என்னென்னு கேட்டால், போய் மாமியார் தலையை கொண்டு வா, அல்லையாண்டா உன் கணவனுடைய தலையை எடு. வா, என்ன தாய் தகப்பன் மாதிரி நினைக்கும் போது, அம்மோ சுவைச்சுக்க இருக்கிறாங்களா இல்லை வழியில் இருக்கிறாங்க. இருதயம் திருக்குள்ளது. இருதயத்தில் உண்மையிலேயே ஆண்டவர் இருந்தால் ஒரு குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கும், ஒரு பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இருக்கும். ஏன்னா பிள்ளைகளை பார்க்கும்போது தெரியும் இந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட வளர்ப்பில் வளர்கிறார்கள் என்று, சத்தியத்தில் வளர்கிறார்களா அல்ல எண்ணத்தில் வளர்கிறார்கள் என்றது அந்த பிள்ளைகளுடைய பார்வையிலையும் பிள்ளைகளுடைய நடத்தைகள்லையும் தெரியும். அது முக்கியமானது. ஏனண்டா ஏலி தன் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்க மறந்து போனான் பாருங்க. அதனால ஏலி என்ன செய்தானா, புரடி அடியுன்னு விழுந்து செத்தான். இன்றைக்கு மனைவிமாரும் பிள்ளைகளை கணவன் தான் ஊழியங்கள் அது இது என்று சொல்லி போகிறது காரியங்கள். மனைவிமார் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறத பாரு. ஓரவஞ்சகம் செய்கிறது. ஒரு பிள்ளை லவ் பண்ணினா அந்த பிள்ளைக்கு கட்டி கொடுக்குறது, மற்ற பிள்ளை லவ் பண்ணினா அவன் வேலையில் வட்டி இல்லை. அல்லையண்டா நல்ல ஒரு டாக்டர், இன்ஜினியர், அல்லையான்னு சொன்னால் பெரிய படிப்பாளியாக இருந்தால் கட்டி கொடுத்துருப்போம். சாதாரணமானவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டோம். ஏனென்று கேட்டால் அந்த லவ்வுக்கு நாங்கள் இடமே இல்லை. அப்படிப்பட்ட தாய்மாரும் இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட தாய்மாரும் இருக்கிறாங்க. ஆனால் இப்படியான காரியங்களில் அந்த பாருங்க, பட்டம் பதவி பார்க்குற காரியங்களில் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஈக்கோவினால அந்த குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகளும் பிரச்சனைகளும் வருகுது பாருங்க. அந்த ஒரு பிள்ளைக்காரி எப்படியா இருக்கிறாள் பாருங்க, பிள்ளையும் கொண்டு தாயிட்ட போயிட்டா. கணவனை பற்றி ஒரு சிந்தனை கிடையாது. யாரு குடும்பத்தில், யாரு சபையில், யாரு சபைக்கு யார் அவங்க? உலகத்தான் காரித்து போகிற அளவுக்கு நடக்குது. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ
அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். அப்போ நித்திய ஜீவன் எங்கே இருக்குது? பரலோகத்தில். இது எல்லாத்தையும் அவங்க ஆண்டவர் சொல்லல, நீ ஃபுல்லாக இழந்து போன்னு சொல்லல, அவங்கள நீ ஆதாயப்படுத்து, சரியா? ஆனால் அவங்க ஆண்டவரை மீறி நீங்கள் அவைகளுக்கு காட்டுற காரியங்கள்லாம் கூட. இப்போ ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையாகவே ஆராதிக்கிறீங்களா, துதிக்கிறீங்களா, பாடுறீங்களான்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஏனென்றால் உங்களுடைய நடத்தைகள், உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஐக்கியங்கள், அது இதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பார் பாருங்க. பார்க்கும்போது நீங்கள் யாருக்கு முதலிடம் கொடுக்குறீங்க? மனைவிக்கு கொடுக்குறீங்களா, தாய்க்கு கொடுக்குறீங்களா, சகோதரங்களுக்கு கொடுக்குறீங்களா, அல்ல யாருக்கு முதலிடம் கொடுக்குறீங்க? ஜெபத்துக்கு தடை ஞாயிறு கிறிஸ்தவர். உண்மையிலே நாங்கள் ஆண்டவருக்கு இருந்தோம்னா இந்த வேதத்தை நாங்கள் தியானிப்போம். தியானம்ண்டா என்னென்ன தெரியுமா? என்ன தெரியாது இல்லையா? தியானிப்போம். வேதத்தை முழுத்த வாசி, அந்த வாசிச்சுட்டு என்ன செய்வோம்னா அந்த வசனத்தை அப்படியே நாங்கள் சாப்பிட்டு கொண்டு வரும்போது எங்களுக்கு தெரியும் வேண்டாம். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நீங்கள் புத்தி சொல்லி பாருங்க. அம்மா, சபையில் பார்த்தா பரிசுத்தவான்கள், சபையில் பார்த்தா இந்த பிள்ளை அமைதி, அப்பா அமைதி பாருங்க, அமைதி. அமைதியாக இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள தான் காரியங்கள் கையாளப்படுது. ஆனால் உள்ள இருந்து வெளியில் கொட்டுறாங்க பாருங்க, அவங்ககிட்ட ஒரு குறையும் இல்லை. அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்கிறது தப்பு. ஆண்டவர் சொல்கிறேன்னா, என்னுடைய நுகத்தடியை உங்களுக்குள்ளே போடுகிறேன், அதை இலகுவாயும் மெதுவாயும் இருந்து நடத்தும். அப்போ அவருடைய நுகத்தடி நமக்குள்ளே இருந்தால் சமாதானம், ஐக்கியம், அன்பு, ஒருமனம், ஏகசிந்தைகள் இருக்கும். ஆனால் எந்த நுகத்தடி இருக்குது? ஒரு சகோதரனோட ஏசாவின் கழுத்தில் இருந்த நுகத்தடி என்ன? ஒரு சகோதரனோட பிரச்சனை. ஒரு சகோதரன் செய்துட்டான் என்றதுக்காக அவனை மன்னிக்க, உனக்கும் ஆண்டவர் யாக்கோபு உன்னையும் ஆசீர்வதிச்சான் தானே, ஏன் பேர்ந்து உனக்கு அதுக்குள்ள அவனை கொலை செய்ய வேணுமென்று வந்தது? அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள இருக்கிற நுகத்தடி என்ன? மனைவி சொல்கிறத கேட்டு அண்ணாவோட பிரச்சனை, அக்காவோட பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரோட சபையில் பிரச்சனை. அப்போ மனைவிக்குள்ள இருக்கிறது என்ன? தாய்க்க இருக்கிற பிசாசு மகளுக்குள்ள போயிட்டு. சில வேளையில் பாருங்க, யோசிப்பாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்களே, அவங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்களோ? ஆஹா. ஒரு அம்மா சொன்னா என்னன்னு கேட்டால், இங்கே பாருங்க அவன் என்ன நினைக்கிறான்னு பாருங்க. என்னன்னு கேட்டேன். எனக்கு 5 பொம்பளை பிள்ளைகள், 5 பொம்பளை பிள்ளைகளும் ஊழியம் செய்யணும். அப்போ அந்த 5 பொம்பளை பிள்ளைகளும் தான் எனக்கு அது செய்து அவளோட இப்படி கதை, இப்படி கதை, அப்படி கதை என்று சொல்லி தெரியணுமெண்டு அவர். ஏன் எனக்கு வயசு காணாதா? ஏன் நான் இவங்களை பெற்று வளர்த்த தாய் இல்லையா? எனக்கு புத்தி இல்லையா? நான் படிக்காவிட்டாலும் எனக்கு அறிவு இல்லையா? ஞானம் இல்லையா? எப்படி இந்த வேதத்தை வாசிக்கிற எனக்குள்ள ஆண்டவர் ஞானத்தை தர மாட்டாரா? இவங்களை எப்படியெல்லாம் நினைக்கிறாங்க பாருங்க. கள்ள நினைவு இல்லைன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறது அந்த கள்ள நினைவு. ஏன்னா அவங்கள மனைவி இந்த தாய் அப்படித்தானே சொல்லி கொடுக்குறாள். அப்போ அதனால் இங்கேயும் இந்த தாய்க்கும் அவங்க தான் சொல்லி கொடுப்பாங்கன்னு அந்த கள்ள புத்தி. அந்த கள்ள புத்தியெல்லாம் கூடாத காரியம் இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை. தாயானவள் தன் பிள்ளைக்கு எதை கற்றுக் கொடுக்கணும், எதை கற்றுக் கொடுக்கக்கூடாதுன்னு தெரியும். எங்களுக்கு தெரியும் அவ யார் சொல்லி கதைக்கிறாங்கன்னு சொல்லி. ஒருத்தரும் சொல்லி கதைக்க வேணும்னு அவசியம் இல்லையப்பா. மேலே இருக்கிறவர் இங்கே தர்றதை பார்த்து கதைக்கிறது தான் முக்கியம். மற்றவனுக்கு மற்றவன் சொல்கிறான்னுட்டு நாம் கேட்குறவங்களுக்கு மண்டையில் அறிவில்லை. உங்களுக்கு தான் மண்டையில் அறிவில்லை. அடுத்தவன் சொல்கிறான்னுட்டு அதன்படி நடக்கிறது, அம்மா சொல்கிறான்னுட்டு அதன்படி நடக்கிறது, மாமி சொல்கிறான்னுட்டு அதன்படி நடக்கிறது, மாமா சொல்கிறாருன்னுட்டு அதன்படி நடக்கு. இதன்படி நட. அப்போ உனக்கு யாருன்னு சொல்ல வேணும். அதான் அவங்க சொல்கிறாங்க, மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதே நல்லது. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. அம்மா தாயே, நாங்கள் யாரை கட்டி இருக்கிறோம்? மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது என்னவாம்? நலம். ஆதலால் எவனாயிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தம்
வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரக்காரனாயிருப்பான். தள்ளிவிட்டவளையும் விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யார் சொன்னது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றியும் புருஷனை பற்றியும் காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுவது நல்லதல்ல என்றார்கள். உண்மையானது. ஏனென்று கேட்டால், கட்டி போட்டு நீ குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகளை வேண்டுறதை விட, அதனால தான் ஆண்டவர் சொல்கிற திருமணம் செய்யாமல் இருக்கிறது நலம். உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவதை போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவை. இது நான் புறம் உங்களுக்கு வாரன். அடுத்தது பாருங்க, பிலாத்து இடத்துல பிலாத்துனுடைய மனைவி சொல்கிறாள் என்னென்று கேட்டால், அவள் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்திலே ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவரின் நிமித்தம் இன்றைக்கு சொற்பனத்தில் வெகு பாடுபட்டேன். பாருங்க, நீதிமான்கள், தேவன் ஒரு நீதிமான், ஆபிரகாம் ஒரு நீதிமான், லோத் ஒரு நீதிமான். நீங்கள் நீதிமான்களாய் மாறும்போது உங்களை துன்பப்படுத்துகிறாங்க பாருங்க. அதை நீங்கள் பாடுகளாக ஏற்றுக்கொள்ளுங்க. ஏனென்று கேட்டால் ஆண்டவர் வரும்போது அதுக்கேற்ற பலனை கொண்டு வருவார். அப்போ நான் இங்கே சொல்கிறது என்னென்று கேட்டால், கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்க வேண்டும். நீங்களும் மனைவிகள் இன்றைக்கு கணவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கணவனுக்கு கீழ்ப்படிவு கிடையாது. ஆனால் கணவன் ஒன்று சொன்னால் அதுக்கு 10 காரியம் சொல்லி நாங்கள் தண்டுவோம். ஆனால் பெத்த தாய் தகப்பன் சொன்னால் கேட்குறீங்க தானே. அப்போ என்னதுக்கு உங்களுக்கு ஒரு திருமணம்? பெத்த தாய் தகப்பன் விட்டுட்டு வான்னு சொன்னால் விட்டுட்டு போகிறீங்க. பெத்த தாய் தகப்பன் சொன்னால் அதை கேட்டு நடக்கிறீங்க. நல்லது கெட்டதை அறிஞ்சுதான் நீங்கள் நடக்க வேணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த அம்மா ஒரு நல்ல தாய். ஏனென்று கேட்டால், ஒரு மருமகளுக்கு 35 பவுனில் தாலிக்கொடி செய்து கொடுக்குற ஒரு அம்மாண்டைக்குள்ள யோசிச்சு பாருங்க. ஒரு கார் பழகி விட்டுருக்கிற அம்மாண்டைக்கு யோசிச்சு பாருங்க. அதை விட்டு ரெஜிஸ்டரை செய்து கொடுத்த அம்மாண்டைக்கு யோசித்து பாருங்க. தையல் பழக்கி விட்ட அம்மாண்டைக்கு யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு தாய் நல்ல மருமகளாக வருவான். அதை கட்டிக்கொண்டு வர்றதுக்கு முன்னம் அவளைய போடுவாளையே பாருங்க. நாடகம், அதை விட நாடகம் அம்மா போடுவா. அம்மா போடுற நாடகத்தை விட மகள் போடுவாள் நாடகம் கணவனுக்கு. ஆனால் இங்கே அதுக்கு பிறகு கட்டிக்கொண்டு போனதுக்கு பிறகு என்ன செய்கிறதுன்னு கேட்டால், தங்களோட வேடிக்கையில் காட்டிடு. இதே மாதிரி ரட்சிக்கப்படாத ஒரு தாய் தகப்பனுக்கு போய் நீங்கள் அதை செய்தீங்கண்டா என்ன செய்வாள்? நீங்கள் சொல்லுங்களேன், என்ன செய்வாங்கண்டு? மற்றவங்க பார்த்து நம்ம காரி துப்பக்கூடாதுன்றதுக்காக அவங்க பொறுமையோடு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கூட இதை செய்தால் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க? அவன் மருமகளன்னும் பார்க்க மாட்டாங்க, அம்மா அண்ணும் பார்க்க மாட்டாங்க. 2 பேர்ட்ட குடும்பியையும் பிடிச்சி அறுத்து விட்டுருவாங்க. ஏன்னா அப்படித்தான் இந்தியாவில் நடக்குது. அப்படிலாம் போய் வாழா வெட்டியாக போயிருக்கு. அப்படி பாருங்க, கணவன் மேலும் என்ன செய்வாங்க? தாயோடு தான் சேர்ந்து நிற்பாங்க. ஏனென்று கேட்டால் அடங்காத பிடாரி. ஆனால் சேர்ச்சுக்க இருக்கிறாங்கன்னுட்டு சொல்லி போட்டு பொறுமையாக இருக்கிறாங்கன்னுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க? இன்னும் என்ன செய்யுங்கன்னா, எரிகிற நெருப்புக்குள்ளே எண்ணெயை ஊற்றுறீங்க. ஒரு நாளைக்கு அந்த நெருப்பு தான் உங்களை பற்றி பிடிக்கும். அப்படியெல்லாம் செய்கிறது தப்பு. என்னென்னு கேட்டால், ஆண்டவர் நெருப்பாக இருக்கிறார் இல்லையா? எலியா சொன்னான் என்னென்னு கேட்டால், நான் தனியாக போகிறேன், ஆனாலும் அவன் ஏன் தனியாக போனான்னு நினைக்கிறீங்க? அக்கினி ரதம் இறங்கினது. அதே மாதிரி தான் தனிமையில் இருக்கிறவங்களுக்குள்ள ஆண்டவர் இறங்குவார் பாருங்க, உங்களை சுட்டரிக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் பிரச்சனைக்கு ஆண்டவர் இல்லை, பிரச்சனையை தீர்க்கிற ஆண்டவர். ஒரு 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 அளவுக்கு தான் ஆண்டவரும். அதனால் சொன்ன, சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் இவர்களை, விபச்சாரம் செய்கிறவர்களை, வெசித்தனம் செய்கிறவர்கள் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம் பாருங்க. அப்போ நான் உங்களுக்கு வாசிச்சேனே. என்ன, உங்களுக்கு ஒரு ஐயா இருந்தார். நான் உங்களுக்கு மிகுதி நான் பிறகு அடுத்த கிழமைக்கு நான் குறிப்பு வச்சு அடுத்த கிழமைக்கு இந்த மனைவி கணவர்களை பற்றி உங்களுக்கு சொல்ல வர்றேன். ஏன்னா பெண்களுக்கு கட்டாயம்
பிரசங்கம் வேணும். ஏனென்று கேட்டால் பெண்களால் இப்போ அநேக குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள், பிரச்சனைகள், டைவர்ஸுகள், கணவன்மாருக்கு மனைவிமாருக்கு தான் ஒண்டா கொடுக்குறோன்னு பாருங்க. இந்த அந்த தயவு செய்து உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த தொப்புள் கொடி உறவு, அந்த உறவு, இந்த உறவு அல்லது அதுகளெல்லாம் இங்கே பைபிளில் கிடையாது. உறவுகள் என்று சொல்லி நோவாவை பாருங்க. உங்களுக்குள்ள நீங்கள் என்னென்னு கேட்டால் எடுப்பீங்க பாருங்க, புரட்டல், வேத புரட்டல்காரர். வேதத்தை அதன்படி படித்து நடக்கவும். அப்போ அந்த அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், குடும்பங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கணும், அன்பு இருக்கணும், சமாதானம் இருக்கணும், ஒரு மனம் இருக்கணும். அப்போ இன்னைக்கு பாருங்கள், அந்த பிள்ளை வந்து விட்டுட்டு போனால், ஒரு பிள்ளையோட கூட்டிக்கொண்டு போனால் அந்த கணவனை பற்றி சிந்திக்கலை பாருங்க. அவள் தான் நினைச்ச இடத்துக்கு போகணும். நினைச்ச இடத்துல அம்மா அப்பா கூட இருக்க நீங்கள் நினைச்ச இடத்துக்கு போனீங்களா? நினைச்ச இடத்துலேருந்து வந்தீங்களா? அது தாய் தகப்பன் கற்றுக் கொடுக்க விடும் அதுகளை. இங்கே வா, டிஸ்டர்ப் பண்ணாத, ஊழியக்காரன் ஆண்டவற்ற பிள்ளை, நீ வா, டிஸ்டர்ப் பண்ணாத, அப்படி செய்யாத, இப்படி செய்யாத, போகிறது தப்பில்லை, ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து பேசாமல் இரு. ஏன்னா உனக்கு ஒவ்வொரு மாதமும் எங்கேயும் போய் வேணும், எங்கேயும் திரிக்க வேணுமெண்டா அப்படி ஒரு எழுத்து எங்கேயாவது ஆண்டவர் பைபிளில் போட்டிருக்கிறாரு? இல்லையே. சில பேர் இருக்கிறோம் பாருங்க, நாங்கள் கல்யாணம் பிள்ளைகளை பொறாமல் இருந்து எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்து எல்லா ஊரும் சுற்றிட்டு வந்து நாங்கள் பிள்ளை பெறுவோம். அது பைபிளில் இருக்குது, ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். எல்லா இடமும் சுற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் பிள்ளை பெறுவோம், குழந்தைகளை பெறும். மனைவி வீட்டோரமாய் கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒளிவமர கன்றுகள், கற்பத்தின் கனி கர்த்தருடையது. பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். அந்த சுதந்திரத்துக்கே தடை செய்கிறீங்களே. அப்போ உங்களையெல்லாம் எப்படித்தான் கட்டி கொடுத்துட்டு எப்படித்தான் வாழ்க்கை அனுபவிக்க வச்சுக்கிறாங்களோ தெரியாது. எங்களோட காலத்தில் எங்களுடைய அம்மா அப்பாவியல் எங்களுக்கு காலையில் எழும்பினா முத்தம் கூட்ட வேணும், காலையில் எழும்பினா என்ன செய்யணும்னு கேட்டால் சேர்ச்சுக்கு போகணும், காலையில் எழும்பினா ஜெபம் பண்ண வேணும், பின்னேரம் 6 மணி ஜெபம், அப்போ பின்னேரத்தில் எழும்பி பின்னேரத்தில் முத்தம் கூட்டணும். எல்லாம் சட்டிவான கலவரத்துலேருந்து எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க பாருங்க. சமையலை மட்டும் நாங்கள் செய்ய மாட்டோம், அவங்க செய்வாங்க, ஆனால் பார்த்து கொண்டு இருப்போம். நாங்கள் அந்த காலத்தில் சின்ன சட்டி பானையில் சோறு கறி ஆச்சுவோம். என்னென்னு கேட்டால் ஆசை, அந்த அப்படிப்பட்ட ஆசைகள் இருந்தது தான். ஆனால் நாங்கள் அம்மா அப்பா எங்களுக்கு சமைச்சு காட்டி தரையில்லை. ஆனாலும் நான் இந்தியாவுக்கு போனதுக்கு பிறகு உண்மையில் நம்ப மாட்டீங்க, இந்தியாவுக்கு போன பிறகு தான் நான் சமையலே சட்டி பானை அப்போ பழகின வழக்கங்கள், சின்ன சட்டி பானையில் பழகின வழக்கங்கள் இந்தியாவில் போய் சமையல் கற்றுக்கொண்டது. இன்றைக்கு பிள்ளைகள் என்னென்னா அங்கே சமைக்காமலா இருக்கிறோம். இந்த டொச்சு சாப்பாடு பாருங்கம்மா, அதுதான் ஒரு சமையல், அதைத்தான் நாங்கள் சாப்பிடுவோம். அது பிரச்சனை இல்லை, அது என்ன சமையல் ரெண்டாலும் சமைச்சு சாப்பிட்றது தப்பு இல்லை. ஆனாலும் ஒரு ஐக்கியம் இருக்கணும் குடும்பங்களுக்குள்ள, ஒரு உறவுகளுக்குள்ள ஐக்கியத்தை வளர்க்கணும், வேதத்தை படிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், வேதத்தில் என்ன சொல்லி இருக்குது அதுகளின்படி நடக்க வேணும். அதுதான் ஒரு குடும்பம். குடும்பம் என்றால் என்ன? ஒரு சபை. சபை என்றால் என்ன? ஒரு குடும்பம். அப்போ மனைவி யாராம்? மணவாட்டி சபை. கணவனாராம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இங்கே வீட்டுக்கு கணவனாராம்? தலைவன் கணவன். அப்போ நீங்கள் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாமல், கணவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியாதது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் நீங்கள் கீழ்ப்படியவில்லை. கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் கீழ்ப்படுவீங்க. கணவனுக்கு கீழ்ப்படியாத மனைவிமார் ஆண்டவருக்குள்ள இருக்கிறன்னு சொல்கிறதே தப்பு. ஏனென்று கேட்டால், ஏவாள் வந்து ஆதாமை ஏமாத்தினது மாதிரி நீங்களும் ஏமாற்றி கொண்டு இருக்கிறீங்க. நாங்கள் ஆண்டவருக்கு இருக்கிறோம், ஆண்டவருக்கு இருக்கிறோம், ஆண்டவருக்கு இருப்பீங்களா இருந்தால், ஆண்டவருக்கு பயப்படுதல் இருந்தால், ஆண்டவருக்காக வாடுவோம் என்று நினைச்சால் நீங்கள் உங்களோட கணவன்மாருக்கு கீழ்ப்படுவீங்க, கணவன்மார் சொல்கிறத கேட்பீங்க, குடும்பத்துக்குள்ள உறவுகளுக்குள்ள ஐக்கியமாக இருப்பீங்க, சபைகளுக்குள்ள ஐக்கியமாக இருப்பீங்க. ஒருத்தரை நேசித்து ஒருத்தரை பகைப்போம் பாருங்கள், அது 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிறது. ஒருத்தரை நேசித்து ஒருத்தரை பகைக்கிறது 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிறது. வார்த்தைகள் வரும் பாருங்க, ஆமென்றும் ஆமேன் என்றும் உள்ள வார்த்தையின்படியல்லவா ஆண்டவர் நடத்துகிறார். தயவு செய்து மனம் திரும்புங்க, குடும்பங்களுக்குள்ள ஐக்கியத்தை உண்டு பண்ணுங்க. இந்த கேட்ட ஒரு பிள்ளைய பெற்ற சகோதரிக்கு சொல்கிறேன்,
கணவனோடு போய் ஒண்டா வாழ நினையுங்க. கணவனுக்கு சொல்கிறேன், மனைவியை வச்சுக்கொண்டு திருமணம் செய்யாதீங்க. ஏன்னு கேட்டால் அவள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிறாள்னு சொல்லப்பட்டிருக்கு. அது நியாயப்பிரமாணத்தை நீங்கள் ஒருத்தர் மறிச்சாதான் நியாயப்பிரமாணத்திலேருந்து விடுதலை அடைகிறான். தயவு செய்து நீங்கள் உங்கள் மனைவிமாரும் கணவனுக்கு தப்பு செய்யாமல் இருங்க, கணவன்மாரும் மனைவிக்கு தப்பு செய்யாமல் இருங்க. குடும்ப உறவுகளோட ஐக்கியமாக இருங்க. நீங்கள் உறவுகளை உடைச்சு, குடும்பங்களை உடைச்சு, சாட்சி இல்லாத வாழ்க்கை, வெளிச்சம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து, ஏன்னு கேட்டால் மலை மேலே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, விளக்கை கொளுத்தி மரக்கால்களின் கீழே வைக்கக்கூடாது, அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும்னு சொல்லி. அப்போ உங்களோட குடும்பத்தில் வெளிச்சம் இருக்க வேணும், உறவுகளுக்குள்ள வெளிச்சம் இருக்க வேணும். சாரமற்றவர்களாய் வாழக்கூடாது, சாரம் உள்ளவர்களாக இருக்க வேணும். ஒரு வசனத்தை நாங்கள் வாசித்தால் அந்த சாரத்தின்படி நாங்கள் அவர்களுக்கு சொல்ல திராணி உள்ளவர்களாக இருக்கணும். என்னென்னு கேட்டால் அவங்களை அடுத்த அடி போடுவாங்க பாருங்க. உங்களுக்கு அப்படியாய் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. தயவு செய்து இந்த வசனம் இத்தோடு நான் முடிக்கிறேன். மீண்டும் ஒரு தேவ வசனத்தோடு வருவேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கேட்கிற ஒவ்வொரு பெண்களும் மனம் திரும்ப வேணும், கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், மனைவிக்கு அன்பு செலுத்த வேணும், கடமை செலுத்த வேண்டும், எல்லா காரியத்திலும் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், உறவுகளோடு ஐக்கியமாக இருக்க வேணும், குடும்பங்களோடு ஐக்கியமாக இருக்கணும், சபைகளில் ஐக்கியமாக இருக்க வேணும். இதுதான் ஆண்டவர் ஒரு நல்ல குடும்பம், நல்ல சபை என்று ஏற்படுத்தினார். இதுதான் நோவாவின் காலத்தில் நடந்தது. நோவா மருமகள் மகன்மார் குடும்பமாய் பீழைக்குள்ள புந்தார்கள்னா பீழை சபை. இப்படிப்பட்ட குடும்பங்களாக இருக்க வேண்டுமென்று நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் தானே நடத்துவாராக. இத்தோட முடிக்கிறேன். தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொடுத்ததற்காய் நன்றி சுவாமினி. ஐயா, யாரெல்லாம் பிரிந்து போயிருக்கிறார்களோ ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரிவினைகளின் ஆவிகள், பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை அழித்து போடுங்க ராஜா. ஆண்டவரே தகப்பனே, கணவனுக்கு கீழ்ப்படியாத மனைவிமாரை தொடுங்க ராஜாவே. ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே, உறவுகளுக்குள்ளே ஆண்டவரே ஐயா, பிரிவினைகளின் ஆவிகள் நுகத்தடிகளை எல்லாம் முறிக்கப்படும்படியா செபிக்கிறேன் சுவாமினி. ஆண்டவரே தகப்பனே, இந்த வேளையிலும் அப்பா ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் ஆண்டவரே நற்பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே தகப்பனே ஐயா ஆண்டவரே, நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறேன் ஐயா. பெற்றோர்கள் தான் ஐயா பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. நல்ல குடும்பம் தான் ஆண்டவரே நல்ல சபையை நடத்த முடியும் அப்பா. அப்படியாய் நீங்கள் நடத்தும்படியா செபிக்கிறேன் சுவாமினி. தகப்பனே, வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தருக்களையும் சீர்படுத்தல் வர வேண்டும் என்று மன்றாடுகிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த டைவர்ஸ் என்று போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. தாய்மாரை ஆண்டவரை கனவீனப்படுத்துகிற பிள்ளைகளை தொடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை கெடுக்கிற தாய்மாரை தொடும்படியா செபிக்கிறேன். ஆவியானவர் தாமே ஒவ்வொருத்தரையும் தேவன் சந்திக்கும்படியா செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, தாமதித்தாலும் நீர் பதில் கொண்டு வருகிற தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நல்ல சபைதான் நல்ல குடும்பம், நல்ல குடும்பம்தான் நல்ல சபை. மணவாளன் வரும்போது மணவாட்டி சபைகள் ஆயத்தமாயிருக்கு ஆண்டவரே. அந்த கணவனுக்கு கீழ்ப்படுகிறது போல உமக்கும் கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவரே. உமக்கு கீழ்ப்படுகிறது போல கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.